ஆனா, நம்ம வந்து எதுவுமே இந்த மாரி அரசியல் சம்மந்தமா அந்த மாரிலாம் எதுவும் ரொம்ப டீப்பா போவாம, நம்ம ஜென்ரலா இப்ப சோசியல் மீடியால என்ன நடக்குது? என்ன நடந்துட்டுருக்கு? இது என்ன பண்ணலாம்? இது நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணலாம்? எப்படி ரியாக்ட் பண்ணணும்? இத பத்தி பேசுறதுக்கு தான் யார் வேணா வந்து இப்ப அவங்களோட ஐடியாஸ வந்து இப்படி 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 போலாம், இப்படி இப்படி பண்ணலாம். இப்ப நேத்து வேற ஒரு ஸ்பேஸ்ல வந்து பேசிக்கிட்டு இருக்கப்ப, வேற ஒரு பிரச்சனைய பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்க ஏன் வந்து அ ஒரு ஆக்டர வந்து நம்ம தளபதி கூட கம்பேர் பண்றீங்க? அப்படின்னு சொல்லி நமக்குள்ளயே வந்து பேசிக்கிட்டு, அது வந்து அ அ தேவையில்லாததுன்னு தேவையில்லாததுன்னு சொல்றத விட, அது நமக்கு வந்து அ அத தாண்டி நம்ம வந்துட்டோம். அத பத்தி பேசணும்னு அவசியமே கிடையாது. தேவையில்லாதங்கிறத தாண்டி. அதுதான் ஜென்ரலா வந்து நம்ம இன்னைக்கு என்ன பேச போறோம் அப்படின்னா, நம்ம வந்து இது நம்ம ஆன்லைன்ல நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நம்மள வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அத எப்படி ஹேண்டில் பண்றது? இதெல்லாம் பத்தி தான். யாரு வேணா வந்து எ எப்படி வேணா அ எப்படி பண்ணலாம்? எப்படி வந்து நம்ம எடுத்துட்டு போலாம்? இப்போ ஒரு பிரச்சனை வருது, இல்ல ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அது அப்படின்னா, அத எப்படி வந்து ஸ்டாப் பண்ணலாம்? இந்த மாரி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோ, இல்ல ஏதாவது ஒரு ஐடியாஸோ ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, நம்ம அதுபடி நம்ம இப்ப எல்லாரும் பேசி முடிவெடுத்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். அதுக்காக தான் இந்த ஸ்பேஸு. 2வது நம்ம ஆன்லைன்ல வந்து இப்ப நம்ம ஒரு ஃபேன் பேஸா இருந்தோம். பெரிய ஃபேன் பேஸா இருந்தோம். இப்பவும் இருக்கோம். அப்படின்றப்போ, நமக்கு வந்து இப்போ அரசியல்னு நம்ம ஒரு டாபிக்ல போயிட்டோம். நம்ம தலைவரும் அத தான் பண்ண சொல்லியிருக்காரு. அத தான் பேச சொல்லியிருக்காரு. இப்ப டெய்லியும் வந்து அறிவிப்புகள் வருது. டெய்லியும் மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு வந்து மீட்டிங் இருக்கு. அ எல்லா அறிவிப்பும் வந்துகிட்டு இருக்கு. ஆனாலும் வந்து நம்ம சைடு சில பேர் மோஸ்ட் ஆஃப் தம் மாறிட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் தம் வந்து கம்மி பண்ணிட்டாங்க, குறைச்சுக்கிட்டாங்க. ஆனா வந்து இன்னுமே வந்து இன்னொரு நடிகர வந்து அதாவது அவங்க பேசுறாங்கன்னு சொல்லி பதிலுக்கு தான் நீங்க பேசுறீங்க. அத நான் இல்லன்னுலாம் சொல்லல. ஆனா, அவங்க பேசுனாங்கன்னு சொல்லி நம்ம பதிலுக்கு அத வந்து நீங்க ரியாக்ட் பண்றப்போ, நீங்க திரும்பவும் அதே வட்டத்துக்குள்ள தான் அதே பழைய வட்டத்துக்குள்ள தான் போய் உட்கார்றீங்க. அது வந்து இப்போ நான் வந்து சுத்தமா வந்து அந்த ஜோனுக்குள்ள வர விரும்பல. இப்போதைக்கு. இனிமேலும் சரி, இப்போதைக்கும் சரி, எனக்கு சுத்தமா அந்த ஜோன் வந்து எனக் எனக்கும் நான் சார்ந்திருக்கிற தளபதிக்கும் வந்து அது வந்து எனக்கு அவருக்கே அது தேவையில்லைங்கிறப்ப அதை நான் ஏன் பண்ணணும்? அவர் சொல்லிட்டார்ல, நான் இன்னும் 2 படம் தான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நான் வந்து ஏற்கனவே அது வந்து கமிட் பண்ணதுனால வந்து என்னால அத வந்து அவாய்ட் பண்ண முடியாது. நான் அத பண்ணி குடுத்துட்டு, நான் முழு நேரமா அரசியல்ல ஈடுபட போறேன் அப்படின்னு அவருக்கே வந்து அவருக்காக நான் இந்த இந்த சினிமா சண்டை போடுறது அவரே வந்து விரும்பல. நானே விலகிக்கிறேன். நான் வந்து நிப்பாட்ட போறேன் அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தை வந்து அவர் வந்து சொல்லியிருக்காருல்ல. அதுக்காகவே நான் வந்து முழுக்க முழுக்க விலகிட்டேன். அதே மாரி ஒருத்தன் வந்து நம்மள ட்ரிகர் பண்ணி போடுறான் அப்படின்னா, அவனோட பேக்ரவுண்ட நம்ம செக் பண்ணிருப்போம். ஏற்கனவே நமக்கு தெரியும். அவன் யார் என்னன்னு. அவன்கிட்ட வந்து நீங்க என்ன சொன்னாலும் அவன் வந்து மாறப் போறதில்ல, திருந்த போறதில்ல. அவன் வந்து திருப்பி நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணவும் போறதில்ல. சரியா? நீங்க வந்து அவங்க அவங்க வீட்ல இப்போ நீங்க வந்து அவன் அவன் வந்து ஏதாவது ஒரு கஷ்டத்துல இருக்கான். நீங்க அவனுக்கு உதவி பண்ணாலுமே, "ஆமா நீ உதவி பண்ண. அதுக்காக வந்து உன்னைய நான் வந்து தூக்கி பேச முடியுமா?" அப்படின்ற பேசுற கேரக்டர வந்து நீங்க எதுவுமே சொல்ல முடியாது, எதுவும் பண்ண முடியாது, நீங்க மாத்தவும் முடியாது. சரியா? ஜஸ்ட் அவங்கள வந்து பேசிட்டு போறாங்கன்னு விட்டுட்டு, நம்ம வேலைய பார்ப்போம். ஓகேவா? நமக்கு அத விட 1008 வேலை இருக்கு. ஓகேவா? அவங்க மட்டும் ஆளு கிடையாது. இப்ப நம்ம பேசுறவங்கல்ல, அந்த ஹேட்டர்ஸ மட்டும் தான் நம்ம பெருசுபடுத்தி பேசிட்டு இருக்கோமே தவிர, அத தாண்டி வெளியில நம்ம மக்கள் இருக்காங்க. பொது பொ பொ பொது ஆடியன்ஸ் இருக்காங்க. அவங்கள்ட்ட எல்லாம் நம்ம வந்து என்ன கொண்டு போய் சேர்க்கணுமோ, நம்ம நம்ம கட்சிய பத்தி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன செஞ்சுகிட்டு இருக்கோம், என்ன செய்ய போறோம், இதெல்லாம் வந்து நம்ம போய் கொண்டு போய் சேர்க்கறதுக்கே நமக்கு டைம் கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா, 2 வருஷங்கிறது வந்து இப்படிங்கிறதுக்குள்ள ஓடிரும். நம்ம இன்னும் 2 வருஷம் இருக்குடா அப்படின்றது பார்க்கவே கூடாது. புஷி ஆனந்த் சொல்லியிருப்பார்ல, இது 2 வருஷங்கிறது கிடையாது. இப்போதிலேருந்தே வேலை பார்க்கணும். இப்போத்திலேருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இன்னும் எலக்ஷனுக்கு 2 மாசம் தான் இருக்கு அப்படின்ற மாரி நீங்க வந்து எல்லாருமே நெனச்சு நீங்க பண்ணுங்க. அதாவது அவங்க வந்து ஆஃப்லைன்ல விஎம்ஏல இருக்கிறவங்களோ, இல்ல இப்ப வந்து கட்சிக்கு மாறுனவங்களோ, நம்ம இப்ப விஎம்ஏ தான் கட்சியா இருக்கு. அந்த கட்சி நிர்வாகிகள்ட்ட சொன்னது இது. ஓகேவா? இப்ப நம்ம ஆன்லைன்ல என்னடா பண்ண போறோம் அப்படின்னு கேட்டா, ஆன்லைன்ல போய் நம்ம வந்து அவங்க என்ன பண்றாங்களோ அதெல்லாம் வந்து நம்ம இங்க சொல்லி, இல்ல வேற கட்சிக்காரங்க நம்மள ஏதாவது சொன்னாங்கன்னா, அவங்கள வந்து நீ நீ இது பண்ணியிருக்கியா, அது பண்ணியிருக்கியா நம்ம அந்த மாரி விதத்துல வந்து நம்ம வந்து நியாயமான முறையில யாரையும் கெட்ட வார்த்தையில திட்டாம, அபியூஸ் பண்ணாம நம்ம வந்து இந்த வழியில போறது தான் இப்போதைக்கு கரெக்ட். ஓகேவா? இதனால இப்போ ஒரு அஜித் ஃபேனோ, இல்ல வந்து ஒரு ரஜினி ஃபேனோ வந்து நம்மள வந்து விமர்சனம் பண்றான்னா பண்ணிட்டு போறான். அவன் வந்து இத்தன நாள் அதான் பண்ணிட்டு இருந்தான். இனிமேலும் அதான் பண்ணுவான்.
ஓகேவா? ஆனா, அந்த மாரி இருக்கிற ஃபேன் பேஸ்லயே வந்து விஜய்ன்ற ஒரு தனி நபர் வந்து சினிமால தான் எனக்கு பிடிக்காது. ஆனா வந்து ஒரு பொது வாழ்க்கைன்னு வர்றப்போ, அவர் வந்து கண்டிப்பா இப்போ வந்து என்னைய வந்து ஒரு அஜித் ஃபேனா பார்க்க மாட்டாரு. இல்ல ஒரு ரஜினி ஃபேனா பார்க்க மாட்டாரு. இல்ல வேற யாரும் ஃபேனா பார்க்க மாட்டாரு. என்னையும் அவங்கள்ல ஒருத்தரா தான் பார்ப்பாங்க. மக்கள்ல ஒருத்தரா தான் பார்ப்பாங்க. அந்த மாரி பிரிச்சு பார்க்க மாட்டாங்க. அதனால வந்து என்னோட ஆதரவு கண்டிப்பா விஜய்க்கு இருக்கும். சினிமால தான் எனக்கு பிடிக்காதுன்ற மைண்ட் செட்ல இருக்கிற ஆடியன்ஸும் இருக்கிறாங்க. சரியா? அதாவது மக்கள். ஓகேவா? அவன் பப்ளிக் அவங்களும் இருக்கிறாங்க. அந்த மாரி கேரக்டர் இருக்காங்க. நம்ம அந்த மாரி கேரக்டர் இருக்கிற இன்னும் வந்து நம்ம இதெல்லாம் போயி நம்ம சொல்லி, இன்னும் பேசி அவங்களெல்லாம் நம்ம ஸ்ட்ராங் பண்ண பார்ப்போமா? இல்ல எதுவுமே செய்ய முடியாது. எதுவுமே அவன நம்ம என்ன சொன்னாலும் அவன் வந்து எதுவுமே பண்ண முடியாது, மாத்த முடியாதுன்னு இருக்கிற ஒரு கேரக்டர்ட்ட போய் நீங்க சண்ட போட்டு ப்ரூவ் பண்ணி என்ன பண்ண போறோம் நம்ம? ஓகேவா? நம்ம என்னதான் நீங்க வந்து ப்ரூவ் பண்ணாலும், "இத பாத்தியா? இவ்ளோ பண்ணியிருக்கோம், இவ்ளோ செஞ்சிருக்கோம். இதுதான் பண்ண போறோம். மாத்திக்கிட்டோம் பாத்தியா? நாங்க எங்க மேல தப்பு இருக்கு. நாங்க மாத்திக்கிட்டோம் பாத்தியா?" நீ என்ன சொன்னாலும் இப்போ வந்து நேத்து முந்தா நாள் வந்து இக்கு அந்த தமிழக வெற்றிக் கழகம்னு அந்த இக்கு வந்து எல்லாரும் சொன்னாங்க. எல்லாரும் பேசுனாங்க. கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து அது ஒரு டாபிக்கா அத ஒரு விஷயமாவே வந்து பெருசா படுத்திட்டு இருந்தாங்க. ஆனா அது வந்து வேலைக்கு ஆகல. ஆனா அதையுமே நம்ம வந்து ந தலைவரோட கவனத்துக்கு எடுத்துக்கிட்டு போயி அவரோட ஒப்புதல் வாங்கி அந்த இத வந்து சரி பண்ணிட்டாங்க. ஓகேவா? அத பார்த்துட்டு இவன் என்ன சொல்றான்? இக்கு தானே போட்டீங்க. ஏதோ ஆட்சிய புடிச்ச மாரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா. நாங்க இந்த மாரி சின்ன சின்ன தப்ப கூட வந்து நாங்க நோட் பண்ணி சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? அத வந்து அதுதான் அது அவன் எனக்கு புடிக்கல. ஓகேவா? நம்ம நம்ம தப்ப சரி பண்ணிக்கிறது, நம்மளோட தப்ப வந்து மாத்திக்கிறது வந்து அவனுக்கு புடிக்கல. ஆப்வியஸா வந்து அதையுமே அவன் விமர்சனம் தான் பண்ணுவான். நம்ம ஒரு விஷயத்த தப்பா தப்பா இருக்கிற ஒரு விஷயத்த மாத்திக்கிட்டாலுமே அவன் விமர்சனம் தான் பண்ணுவான். அவனுகிட்ட வந்து நான் நான் நல்லவன், நான் உத்தமன் அப்படின்னு சொன்னா, அவனுக்கு புரியவும் புரியாது. அவனுக்கு தெரியவும் தெரியாது. ஆனா, எண்ட் ஆஃப் த டே அவனுக்காகவும் தான் சேவை செய்ய வராரு. அவனுக்காகவும் தான் அவனுக்கும் சேர்த்து தான் நம்ம வந்து களப்பணியாற்ற போறோம். அவனுக்கு அவனுக்கு ஒரு எமர்ஜென்சினா வந்து போய் நிக்க போறது நம்மளும் தான். ஓகேவா? அது வந்து அவனுக்கு எப்ப புரியுமோ, அப்ப புரிஞ்சு அவன் அப்ப சப்போர்ட் பண்ணி அப்ப இது பண்ணிப்பான். நம்ம வந்து போய் இப்ப நீங்க வந்து அவன்ட்ட வந்து விளக்கம் சொல்லி மாத்திக்கிட்டு இருக்க முடியாது. மாத்தவும் முடியாது. மாறக்கூடிய ஆட்களும் கிடையாது. அந்த மாரி கேரக்டர்ஸ். ஆனா, அதிலேருந்து மாறுபட்டு எனக்கு சினிமால தான் எனக்கு பிடிக்காது. சினிமால எனக்கு வேற ஒரு ஆக்டர் பிடிக்கும். ஆனா வந்து எனக்கு விஜய் பிடிக்காது. ஆனா இந்த அரசியல் ஒரு பொது வாழ்க்கைன்னு வர்றப்போ வந்து எனக்கு எனக்கு வந்து இதுல விஜய் வர்றதுல எனக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் கிடையாது. நான் வந்து கண்டிப்பா வந்து சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்ற கேரக்டர்ஸ, அவங்க அந்த மாரி இருக்கிற மக்கள வந்து நம்ம இன்னும் இம்ப்ரெஸ் பண்ணணும். இன்னும் அவங்கள்ட்ட வந்து நம்ம நம்ம அதிகமா எந்த அளவுக்கு பேச முடியுமோ, அந்த அளவுக்கு பேசி, இன்னும் அவங்கள வந்து இம்ப்ரெஸ் பண்ணி, அது மூலியமா மத்தவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, அதுதான் நம்ம பண்ணணுமே. இந்த ஆன்லைன பொறுத்தவரைக்கும் அதுதான் நம்ம பண்ணணுமே தவிர, இந்த மாரி கேரக்டர்ஸ நம்ம ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு, 2வது இப்போ அ ஒரு இந்த நடிகர் தான்ப்பா அடுத்து வரப்போறாரு. இந்த நடிகர் தான்ப்பா அடுத்து வரப்போறாரு. இந்த நடிகர் தான்ப்பா அடுத்து வரமாட்டாரு. அப்படின்னு பேசுறதுமே தப்பு தான். ஓகேவா? ஏன்னா நமக்கு தெரியும் தளபதி அவரோட இடத்துல வேற யாரையும் நம்ம உட்கார வச்சு பார்க்க மாட்டோம். அது வந்து ஒரு ஃபேனா அது வந்து என்னால முடியாது. ஓகேவா? இவர் இடத்துல இவர் வந்து உட்காரலாம். இவர் இடத்துல அவர் வந்து உட்காரலாம்னு கமெண்ட் போடுற அளவுக்கு நான் வந்து ஒரு இதுவும் கிடையாது. அத்தாரிட்டியும் கிடையாது அவருக்கு. அதே மாதிரியே ஒருத்தரோட பட்டத்தை தூக்கி அவர்கிட்ட குடுக்குற அளவுக்கு நான் இது கிடையாது. அது எல்லாருக்குமே பொருந்தும் இங்க ஒரு ஃபேனா இருக்கிறப்போ. சரியா? அதே மாதிரி தளபதின்ற இடத்துல வந்து எந்த ஒரு நடிகரும் வந்து வச்சு பார்க்க முடியாது நம்ம. வச்சு பார்க்க முடியாது நம்ம. இன்னொரு நடிகரை வந்து ஒரு இடத்துல வந்து இவர் தான்ப்பா தளபதின்னு வந்து ஒரு நடிகர் உட்கார போறாரு அப்படின்னு சொல்லி நீங்க போட்டீங்கன்னா, அது வந்து என்ன ஹர்ட் பண்ணும். ஓகேவா? ஆனா அதை நான் வந்து சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன் அப்படின்னா, நான் ஏதாவது சொல்ல போயி, அது வந்து இன்னும் 4 பேர் பார்த்து, அவன் இன்னும் அந்த 4 பேர் வந்து அந்த மாரி போடுறவங்கள கேள்வி கேட்க செய்வான். ஏன்னா, அதனாலயும் நான் நான் வந்து நல்லதுக்காக தான் கேட்க வரேன். ஆனா, அதுவுமே வந்து ஒரு நெகட்டிவ் ஒரு இத வந்து கிரியேட் பண்ணும். ஓகேவா? அதனால அந்த மாரி விஷயங்கள அவாய்ட் பண்ணிட்டு, பொதுவா அந்த சினிமா சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க இன்னும் 2 படம் இருக்கு. நம்மளும் சினிமால வந்து ஒரு படம் வர்றப்போ, அ பாக்ஸ் ஆஃபிஸ் ஓப்பனிங் ரெக்கார்டு எல்லாமே நம்ம பேச தான் போறோம். யூடியூப் ரெக்கார்ட்லேருந்து எல்லாமே நம்ம பேச தான் போறோம். டீசர், ட்ரெய்லர் எல்லாமே வரும். இன்னும் 2 படம் இருக்கு. ஓகேவா? இன்னைக்கு நாளைக்கு முடிய போறது கிடையாது 2 படமும். அதெல்லாம் வந்து நம்ம செலிப்ரேட் தான் பண்ண போறோம். ஆனா அப்படி பண்றப்ப கூட நம்ம வந்து மத்த ஆக்டர்ஸ வந்து முன்னாடி மாரி இந்த பாத்தியா என்ன எங்களுக்கு எவ்வளவு வியூஸ் வந்திருக்கு. எங்களுக்கு என்ன எங்க ரெக்கார்ட நீங்க உங்களால தொட முடியுமா? இதெல்லாம் நம்ம பேச வேணாம். ஓகேவா? 2 மில்லியன் லைக்ஸா? 2 மில்லியன் லைக்ஸ் ஃபயர். பக்கத்துல ஒரு ஃபயர். முடிஞ்சிருச்சு அதோட. ஓகேவா? ஜஸ்ட் நம்ம செலிப்ரேட் பண்றோம். நம்ம இண்டிவிஜுவலா
ஆக்டர் விஜய்ன்ற பர்சனை மட்டும் தனியா செலிப்ரேட் பண்றோம். ஓகேவா? அதுல வந்து எந்த கம்பேரிசனும் எதுவும் நம்ம கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்றேன். இதுக்கு முன்னாடி பண்ணோம், நான் இல்லைன்னா சொல்லல. நானும் பண்ணியிருக்கேன், எல்லாரும் பண்ணியிருக்காங்க, நான் இல்லைன்னா சொல்லல. இந்த மாதிரி விஷயத்துல கூட நம்ம வந்து மற்றவங்கள வந்து அந்த அந்த விதத்துல வந்து ட்ரிகர் பண்ண வேணாம், ட்ரிகர் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். ஓகேவா? அதே மாதிரி மற்ற நடிகர்களை வந்து இவர் இந்த இடத்துக்கு வந்துருவாரு, இவர் அந்த இடத்துக்கு வந்துருவாருன்னு சொல்றதுக்கும் நம்ம அத்தாரிட்டி கிடையாது. ஏன்னா இப்போ ஒரே நாள்ல வந்து உச்சத்துல வர்ற அளவுக்கு சோசியல் மீடியால ரீச் இருக்கு. ஒரே நாள்ல கீழே போய் படுக்கிற அளவுக்கும் அடிமட்டத்துக்கு போற அளவுக்கு ஒரு சோசியல் மீடியா ரியாக்ட் பண்ணும். ஓகேவா? ரெண்டுமே நடக்கும். அதாவது இரு பக்கம் கத்தி வந்து ரெண்டு பக்கமும் ஷார்ப்பா இருக்கிற மாதிரி தான் இது. ஓகேவா? அந்த பக்கமும் குத்திரும், இந்த பக்கமும் குத்திரும். ஆனா எது வந்து எப்ப நடக்கும் அப்படின்றத நம்ம முடிவு பண்ண முடியாது. இன்னும் 10 வருஷமோ 15 வருஷமோ இன்னொரு நடிகர் ஆனா நம்ம இடத்துக்கோ, அதாவது நம்மளை தாண்டியோ இல்ல நமக்கு கீழேயோ வரப்போறாங்க, வருவாங்க, கண்டிப்பா வருவாங்க. ஓகேவா? இது வந்து மார்க்கெட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். இது வந்து சினிமான்றது வந்து ஒரு நிலையான ஒரு இது கிடையவே கிடையாது. நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இது வந்து எப்பவுமே மாறிக்கிட்டே இருக்கும். இது வந்து யாரும் மாத்தவும் முடியாது. முன்னாடி ஒரு நடிகர் இருந்திருப்பாரு, அவங்களுக்கு முன்னாடி ஒரு நடிகர் இருந்திருப்பாங்க, இப்ப நம்ம இருக்கோம், நமக்கு அப்புறம் இன்னொருத்தர் வருவாரு. இது வந்து எப்போதுமே உள்ளது. இது வந்து ஒரே ஆளை வந்து மக்கள் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஓகேவா? நம்ம ஆளுக்கும் வந்து வயசாகும், நம்ம ஆளுக்கும் வந்து ஆக்டிவா இருக்க முடியாது, நம்ம ஆளுக்கு வந்து முன்னாடி இம்ப்ரெஸ் பண்ண மாதிரி இப்போ இம்ப்ரெஸ் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வரும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நம்ம வந்து இதை வந்து இப்பவே பக்குவப்படுத்திக்கிட்டாதான் அந்த சுச்சுவேஷன் வர்றப்போ நம்மளால அதை வந்து கடந்து போறதுக்கு பக்குவம் வரும். அப்போ போயிட்டு நம்ம வந்து இல்லடா இப்போ எங்கால் தான் அப்படின்னு சொல்லி நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அப்ப நம்ம வேற ஒரு இடத்துல இருப்போம், வேற ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வேற ஒரு இதுல இருப்போம். ஓகேவா? அதை வந்து நம்ம இப்பவே சில பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களோ அப்படின்றது என்னோட இது. அப்படி நம்ம பண்ண வேணாம். அப்படி நம்ம பண்றது வந்து நமக்கு தான் கெட்ட பேரு. ஏன்னா என்னடா ஒரு கேங் அந்த மாதிரி தான் பண்ணிச்சு, அதே கேங் மாதிரி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களே, என்னடா நீங்க பண்ணதை வந்து உங்களுக்கு அப்புறம் நீங்களே இப்படி பண்றீங்க, உங்களுக்கு அப்புறம் வரணும் அப்படித்தானே பண்ணுவான், உங்களை பார்த்து தானே அவன் கத்துப்பான் அப்படின்னு சொல்றதை விட, பாத்தியா அவங்க வந்து என்னதான் அவங்கள வந்து இது பண்ணாலும், அவங்கள வந்து முந்திட்டேன், பேசிட்டேன், இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் ஓகே, வளர்ந்து வர்ற நடிகர் தானே, முந்தினா எங்களுக்கு தான் சந்தோஷம். எங்களுக்கு சந்தோஷன்றதை விட எங்க தளபதி அதை பார்த்து இன்னும் சந்தோஷப்படுவாரு. ஏன்னா எல்லாரையும் வந்து ஜெயிக்கணும், எல்லாரையும் ஜெயிக்கணும், எல்லாரும் வாழணும், வாழ விட்டு எனக்கும் என் ரசிகர்களுக்கும் அடுத்தவங்களை வாழ வச்சுதான் பழக்கம் அப்படின்னு சொல்ற ஒரு ஆளுக்கு வந்து இதெல்லாம் ஒரு மேட்டராவே பார்க்க மாட்டாரு. சரியா? அதனால நம்ம அந்த விஷயத்தெல்லாம் கடந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ, நமக்கு என்ன நம்ம தலைவர் சொல்லியிருக்காரோ அந்த வழியில போவோம். அந்த வழியில போயிட்டு அவரோட லட்சியத்தை வந்து நம்ம அடையிறதுக்கு நம்ம வந்து துணையா நிற்போம், கடைசி வரைக்கும் நிற்போம். ஜெயிக்கணும், அவ்வளவுதான். ஸோ இப்போ இப்போ எக்ஸ்பைரி சொன்ன மாதிரி நம்மளுக்கு எப்பவுமே வந்துட்டு மூவியா இருந்த போதும் சரி, இப்போ அரசியலும் சரி, கோலு, பிரைமரி கோலு, ஃபோக்கஸ் அப்படிங்கிறது நம்ம என்னைக்குமே ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப இது என்னமோ நான் கண்டுபிடிச்சு சொல்ல, நான் தளபதி கிட்ட இருந்து கத்துக்கிட்ட விஷயம் தான் இதுவும். என்னன்னா, ஒரு விஷயம் அதான், நம்ம இறங்கிட்டோம்னா ஜெயிக்கணும்ன்ற அந்த படத்துல ஒரு டைலாக் மட்டும் கிடையாது. ஒரு மூவியே இன்கேஸ் சரியா போல அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்தாலும் இம்மீடியட்டா பவுன்ஸ் பேக் கொடுத்து, கம்பேக் கொடுத்து, கம்பேக்னா சும்மா உங்க வீட்டு எங்க வீட்டு கம்பேக் கிடையாது. அது இருக்கிறதுலே பெஸ்ட் கம்பேக்கா கொடுத்து அந்த இண்டஸ்ட்ரி ஹிட்டா பண்றதெல்லாம் வந்துட்டு நிறைய வாட்டி ப்ரூவ் பண்ணிருக்காரு அவரோட த்ரூ அவுட் இஸ் கெரியர். ஸோ அந்த அந்த ஒரு இதுதான் எனக்கு, நான் அதெல்லாம் வந்து பர்சனல் லைஃப்ல அப்ளை பண்ணுவேன். ஏதாவது ஒண்ணு சறுக்கிடுச்சுன்னா திருப்பி அவங்க கிட்டயே வின் பண்ணி காமிக்கணும், ஒரு நல்ல பேர் எடுத்து காமிக்கணும்ன்ற அளவுக்கு நம்ம இது பண்ணணும். ஸோ இப்போ நம்மளோட பிரைமரி ஃபோக்கஸ் வந்து அரசியல்னாலும் படமும் இருக்கு, கொண்டாட வேணாம், நம்ம ஒன்றும் அப்படியே இதாயிடல, செயின்ஸ் ஆயிட மாட்டாங்க ஒரே நாள்ல. பட் இதுதான் இப்போ பாதை, அந்த மனசுல வச்சுக்கணும். அதாவது இப்போ இவன் சொன்ன மாதிரி, இப்போ நான் ஒரு ட்வீட் போடுறது மூலமா, எஸ்பெஷலி சினிமா சம்பந்தமா ஒரு நெகட்டிவ் ட்வீட் போடுறது மூலமா ஒருத்தருக்கு தளபதியை திட்டுறதுக்கோ ஒரு நெகட்டிவிட்டி பரப்புறதுக்கோ வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைச்சேன்னா அதை நான் அவாய்ட் பண்ணிடணும். ஃபுல்லா அவாய்ட் பண்ணிருவேன் நான் ஃபுல்லா. ஏன்னா இப்போதைக்கு நான் பண்ணக்கூடிய மிக 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 ரொம்ப ஈஸியான வேலை அதுதான். சரி, நீ பாசிட்டிவா 10 பேரை பத்தி போட்டாலும் யாரும் ஏன்டா நீ பாசிட்டிவா போட்டேன்னு உன்னை வந்து கேட்கவே, உன் சட்டையை பிடிக்க போறதே கிடையாது. சோ அதனால உனக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, தளபதிக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. பட் அதனால எல்லாருக்கும் பாசிட்டிவா நீங்க போடுங்கன்னு சொல்ல, உங்க விஷன்னு சொல்றேன். உங்களோட உங்களோட விருப்பம், நீங்க போடலாம், போடாம இருக்கலாம். பட் நெகட்டிவா நம்ம ஒரு விஷயம் போடுற போது
ஒரு 100க்கு 200 வாட்டி யோசிச்சுட்டு போடணும். ஏன்னா நீங்க போடுறது எங்கேயோ ஏதோ ஒரு வழியில ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் பண்ணலாம். கண்டிப்பா பண்ணணும்னு சொல்லல. அந்த அந்த பண்ணலாம்ன்ற அந்த சான்ஸ கூட விட்டுறாதீங்க. அத நம்ம உண்மையா யாருக்குமே குடுக்க வேணாம். உண்மையா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்படின்றதுக்கு தான் நானு இத பத்தி நான் யோசிக்கிறேன். கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் ப்ரோ, யாருன்னா வந்து நம்ம தலைவர் பத்தி எதனா தப்பா சொன்னாங்கன்னா நம்ம கமெண்ட்ஸ் பண்றதை விட்டுன்னு சொல்றேன். அதுதான் மெயின். ம். பாரு இப்படி விஜய் ரசிகர் பாரு எப்படி கமெண்ட் பண்றாங்க பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல அது கமெண்ட் பண்றதை நம்ம அது விட்டுடலாம். ஆமா நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். கொஞ்சம் நாய்ஸா இருக்குது ப்ரோ உங்க மைக்கு. அதாவது கமெண்ட்ஸ் பண்றதுன்னா இப்போ எப்படின்னா பாத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்க 10 ஃபாலோவர் கூட வச்சிருப்பீங்க. ஒரு விஜய் டிபி வச்சுட்டு நீங்க போடுற கமெண்ட்டை ஸ்கிரீன்ஷாட்டா எடுத்து ஒரு பெரிய வாக்குவாதமாக்கிடுவாங்க. ஃபியூச்சர்ல இது நடக்கும். இது இப்போ இது வரைக்குமே நடந்திருக்கு. ஃபியூச்சர் நடக்கும். நீங்க விஜய் ஃபேனா இல்லையான்றது அவங்களுக்கு முக்கியம் கிடையாது. தளபதி பேரை அங்க உடைக்கிறதுக்கு அவர் டிபி வச்ச ஒரு ஐடி. அது நீங்க உண்மையா அது இருக்கானான்னு கூட அவங்களுக்கு தெரியாது. பட் என்ன ஆயிடும்னா இப்போ இந்த மாதிரி யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இப்ப நான் நிறைய இடத்துல பாத்துட்டேன். இதை தவிர்ப்போம்னு போயிட்டு போடுறாங்க. இதை பண்ண வேணாம், இதை தவிர்த்துருங்க ப்ரோன்னு சொல்லிட்டு. சரி நான் கூட போடல, நிறைய பேர் அந்த மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இது என்ன ஆயிடும்னா இது ஒரு பேலன்ஸ் அவுட் ஆயிடும். எந்த நெகட்டிவிட்டி வந்தாலும் என்னடா இவனுங்களுக்குள்ளேயே இவனுங்க சரி பண்ணிக்கிறானுங்கன்ற இந்த சிஸ்டமை கொண்டு வந்துட்டோம்னா நாளைக்கு இதை யாராலையும் பிரேக் பண்ண முடியாம ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுவோம் நம்ம. சோ அந்த ஒரு இடத்துக்கு நம்ம போய் நிறுத்தணும். அந்த அந்த ஒரு பழக்கத்தை உண்டாக்கிக்கணும். அந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்கரா ஆயிக்கணும்ன்றதுதான் நான் சொல்ல வரேன். அரசியல்ல இது வேற. இப்ப நம்மளோட களம் அரசியல். அதுக்குன்னு அரசியல்ல நம்ம உடனே போயிட்டு அநாகரிகமாவும் ஏதாவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸ்ட்ராங்கா வைப்போம், போல்டா வைப்போம். கருத்தியலா அந்த ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்மளோட இது நம்ம ரிவோல்ட் பண்றது பயங்கரமா பாயிண்டா அவங்கள இது ஆகிற மாதிரி இருக்கணும். சோ அது ஒண்ணு. அதுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த வீக் நடந்த ஹாப்பனிங்ஸ் வந்து கொஞ்சம் சம் அப் மாதிரி பண்ணலாம். என்னென்ன நடந்துச்சு இந்த வீக்ல பாலிடிக்ஸ் ரிலேட்டடா என்ன நடந்துச்சுன்னு ஒரு ஜஸ்ட் சம் அப் மாதிரி பண்ணலான் இருக்கேன். அது ரிலேட்டடா நீங்க அதை பத்தி உங்க கருத்து, இந்த விஷயம் நடந்துச்சு இவன் இப்படி அப்படின்றத நீங்க உங்க கருத்தையும் நீங்க வைக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் அதை மட்டும் கொஞ்சம் குயிக்கா ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் இஷ்யூ வந்து லாஸ்ட் வீக்ல இருந்து கண்டினியூ. ஏதாவது சச்சின் சொல்ல வந்தியா? ஆமா ப்ரோ, நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரே 1 மினிட் ப்ரோ. அது ஒன்றும் இல்லை, சும்மா ஜென்ரலான டாபிக் தான். ஆக்சுவலா வந்துட்டு இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓகே, பட் ஆஃப்டர் அந்த February 2 என்ன நடந்துச்சுன்னு நீங்க எல்லாருக்குமே தெரியும். ஒண்ணுமே இல்லை, உங்களோட சுய வெறுப்பு விருப்பு இது மட்டும் விட்டுட்டு செயல்பட்டீங்கனாலே நல்லாவே இருக்கும். அது நீங்க வந்துட்டு நான் என்ன சொல்றேன்னா, ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு உடன்பாடு இருக்கலாம், உடன்படுவீங்க, உடன்படாம இருக்கலாம். பட் ஆனா இங்க யாருக்கு இருக்கோம், யாருக்கு வேலை பார்க்க போறோம், எதை நோக்கி போறோம்ன்றத மட்டும் யோசிச்சீங்கன்னா நீங்க வந்துட்டு அதை சிம்பிளா ஈஸியா கடந்து போயிருவீங்க. அதனால உங்களோட சுய லாபத்திற்கோ விருப்பத்திற்கோ வெறுப்புக்கோ மட்டும் எதுக்கும் ரியாக்ட் பண்ணிடாம நம்ம என்ன காசுக்காண்டி வந்திருக்கோமோ அதை நோக்கி மட்டுமே யோசிச்சீங்கன்னா மட்டுமே போதும். இதை ஆட் பண்ணணும். சூப்பர். அதான் மத்த கட்சிங்கெல்லாம் காசுக்காக இருக்கிறாங்க, நம்ம ஒரு காசுக்காக இருக்கோம். சோ அதனால அதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அந்த சீரியஸ்னஸ் தெரிஞ்சுட்டு நம்ம பிஹேவ் பண்ணிட்டா நல்லதுதான் அது. ஓகே. சோ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து போன வாரத்துல இருந்து இந்த வாரம் அப்படியே டிரான்சிஷன் ஆன விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கீழம்பாக்கம் விஷயம் தான். இதுல வந்துட்டு இந்த அது பேர் என்ன சொல்றது, இந்த பஸ் ஸ்டாண்டு, இந்த இம்ப்ளிமெண்டேஷன், இந்த இஷ்யூஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரியும். பப்ளிக் எவ்வளவு பாதிக்கப்பட்டாங்கன்னு தெரியும். சோ அதை பத்தி நம்ம பயங்கரமா ரைஸ் பண்ணோம். எல்லா இடத்துலயும் எக்ஸ்போஸ் பண்ணாங்க நம்ம பசங்க. அது செம்மையா போய் கரெக்டான இது மக்கள் பிரச்சனை இதாச்சு. இப்ப என்ன ஆகும்னா இது நம்ம வந்து ஒரு எதிர்க்கட்சி, ஒரு ஆளுங்கட்சி குறை சொல்றோம் அப்படின்றது மட்டும் இல்ல, அவங்கள இதை சீக்கிரம் ரெக்டிஃபை பண்றதுக்கு தூண்டும். ஸோ இட் வில் அட் த எண்ட் ஹெல்ப் த பப்ளிக். இப்ப நம்ம இது ரைஸ் பண்ணோம், ஐயோ என்னடா இவனுங்க வேற வந்துட்டானுங்க, உண்மையா நம்ம சொல்ற எல்லாத்தையும்னா அவனுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும். ஐயோ நான் சீக்கிரம் சரி பண்ணணும்னு. சோ நம்ம இந்த வழியில இந்த கேள்வி எழுப்புறது எவ்வளவு முக்கியம்ன்றது இதுதான். இப்ப நம்ம இந்த கேள்வி எழுப்புறது மூலமா மக்களுக்கு நடக்க வேண்டிய நல்லது சீக்கிரமா நடக்கும். அவங்க கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணப்படும். சோ இதுதான் ஒரு 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 பவரோட இது எதிர்க்கட்சியோட பவர். ஒரு கிட்டத்தட்ட ஒரு எதிர்க்கட்சி மாதிரி நம்ம செயல்பட தொடங்கி இருக்கோம். இது நாளைக்கு வந்து இன்னும் பெரிய லெவல்ல நம்ம கொண்டு போனோம். இந்த இஷ்யூ நடந்தது மேட்டர் கிடையாது. எனி இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் ஓகே, இஷ்யூஸ் கம். ஆனா இது சட்டசபையில போயிட்டு நம்ம சேகர் பாபு அவர்கள் வந்துட்டு ஒரு முட்டு கொடுத்தாரு பாருங்க. எல்லா பிரச்சனையும் கிடையாது, அங்க தண்ணீர் இருக்கிறது, சாப்பாடு இருக்கிறதுன்னு பிச்சு பேசிக்கிட்டே இருக்காரு மனுஷன். அதான் எடுத்து மீமா போட்டாங்க. சரி எல்லாம் இருக்கு, அங்க பஸ் இருக்காயா அப்படின்னு. இந்த மாதிரிதான் இவ்வளவு நாள் இவங்க வந்து அசம்பிளில பேசிக்கிட்டு இருக்காங்க. இது நம்ம இப்ப கவனிக்க ஆரம்பிக்கிறோம். இவனுங்க இவ்வளவு நாள் இந்த மாதிரி உருட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க அசம்பிளில. நம்ம முன்னும் அதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்க,
நம்ம சொல்லுவானுங்கள, நம்ம ஐயோ என்ன இப்படி எல்லாம் ட்வீட் போடுறாங்க அப்படிலாம். நாங்க போடுறதெல்லாம் ட்வீட் கிடையாது. நீங்க பண்றீங்க பாத்தியா ஒரு கண்டென்ட், அதெல்லாம் வந்து இவனுங்க பண்ற பாட்டு பாடுறதா இருக்கட்டும், அவனுங்க வந்து இந்த கவிஞர்கள் அந்த காலத்துல பொற்காசுகளை கொடுங்கள் அப்படின்னு வந்துட்டு நின்று கவிதை படிப்பாங்கல்ல இந்த வடிவேலு படத்துல எல்லாம். இந்த இம்சை அரசின் 23ஆம் புலிகேசி மாதிரி நடந்துகிட்டு இருக்குது அசெம்பிளி. பார்க்க தான் தெரியுது நம்மளுக்கு. இத நம்ம உண்மையே நோட் பண்ணி அந்த ரெக்கார்ட்ஸை எடுத்து ஃபுல்லா இவனுங்களை எக்ஸ்போஸ் பண்ணாலே போதும். எல்லா செய்தியிலையும் வருங்க. ஃபுல்லா எடுத்து போட்டு செம்மையா இது பண்ணலாம். இந்த மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு மேல அவனுங்க அதுக்கும் யோசிக்கணும். ஐயோ நம்ம எது வேணா பேசிடக்கூடாது, பசங்க பாக்குறாங்க. இதுதான் அவங்களோட பிக்கெஸ்ட் ஃபியர். நம்ம இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னு தெரிஞ்சா, ஐயோ இதெல்லாம் இவனுங்களுக்கு இல்லாம இவனுங்களை சினிமா, கிரிக்கெட்டு இதெல்லாம் எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டு நம்மள அதுலயே பிஸியா வச்சிருப்பானுங்க. இப்போ நம்ம இதெல்லாம் தெரிஞ்சோம்னா நம்மளுக்கு இவ்வளவும் கிளியரா தெரியுது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் நீங்க அந்த அந்த இஷ்யூல நடந்த ஸ்டார்டிங். இது February 12th வாக்குல இது நடக்க ஆரம்பிச்சிச்சு. அடுத்தது வந்துட்டு நம்மளோட டிவிகே மதுரை மாவட்ட மீட்டிங் நடந்துச்சு. அது கொஞ்சம் கிராண்டாவே பண்ணியிருந்தாங்க. சூப்பரா வந்துட்டு பெருசா ஆர்கனைஸ் பண்ணி நல்லா பேசி, அதாவது இதுல என்னன்னா ரொம்ப பெரிய ஆளுங்க வயசான ஆளுங்கெல்லாம் நின்னு பேசாம யங்ஸ்டர்ஸ் வந்து பேசுனாங்க இந்த மேடையில. யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்களோட நான் வந்து இந்த கட்சியில இணைய போறேன், இது பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்க இன்ட்ரெஸ்டா வந்தாங்க. ஏன்னா இட்ஸ் மோர் தேன் இது வந்து இட் ஷுட் கோ ஆன் ஃபார் எவர். இட்ஸ் நாட் லைக் இப்போ இருக்கவங்க இல்ல தளபதி பேரோ அந்த மாதிரி கிடையாது. அவர் மட்டுமே இருக்கு. இது வந்து ஒரு துவக்கம். இது நாளைக்கு எல்லாருக்கும் பொதுவானதா ஒரு யாரோ ஒரு 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 மெம்பர் கூட நாளைக்கு ஒரு பொசிஷனுக்கு வரலாங்கிறது தான் ஒரு ப்ராப்பரான சமூக நீதி சமத்துவம் இருக்கிற ஒரு கட்சியோட மெயின் பேசிக் பிரின்சிபல். சோ அது வந்து இங்க நம்ம வந்து ஒரு சின்ன மீட்டிங்ல இருந்து எல்லாத்துலயும் முன்னிறுத்துறோம் இளைஞர்களை அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் திங். ஸோ அதை வந்து அங்க பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் தென் அந்த ஆளுநர் வெளிநடப்பு நடந்துச்சு நம்மளோட சட்டசபையில வந்துட்டு வந்தாரு. அதுல வந்து எந்த ஒரு செகண்ட் தாட்ஸும் இல்லாம ஒரு கிறுக்க மாதிரி தான் பண்ணாரு அவரு. வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட், இந்த மாதிரி இதை போடணும் முன்னாடி போடணும்னு இந்த குழந்தைங்க வந்துட்டு எனக்கு அந்த சாக்லேட் தான் வேணும், நீ ஏன் அதை ஃபர்ஸ்ட் கொடுக்கல, ஏன் எனக்கு இந்த ஃபிளேவர் கொடுத்த அப்படிங்கிற மாதிரி. இது ஒரு மரபு. சட்டசபையில ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா தமிழ் தாய் வாழ்த்து பாடி தொடங்கி எண்டுல வந்து நேஷனல் ஆந்தம் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அதுல எனக்கு முன்னாடி போடணும். அவர் எப்பவுமே ஆரம்பத்துல இருந்து இந்த ஒரு சனாதான கொள்கைகளை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஸோ அது வந்து எப்பவுமே அதுல எனக்கு பர்சனலா தலைவரோட கருத்து என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம வந்துட்டு இப்ப இதுல வந்துட்டு இது கிடையாது. பட் தலைவரோட கருத்தை அவர் வெளிப்படையா சொல்லலையே தவிர செயல் மூலமா அதையும் நம்மளுக்கு இன்னைக்கு உங்களுக்கு வீடியோ நம்ம பார்த்திருப்போம், இன்னைக்கு கவனிச்சிருப்போம். எல்லாத்தையும் வந்து சொல்லி சொல்லி நான் மேடை போட்டு என்னோட கருத்து இதுல என்ன தெரியுமா, என்னோட கருத்து அது தெரியுமா, அது கிடையாது மேட்ரு. நாங்க ஆல்ரெடி செஞ்சு காமிச்சுக்கிட்டு இருக்கோம். தமிழ் தாய் வாழ்த்து நீ எக்ஸ்பெக்டே பண்ணலாம், இன்னைக்கு எவனுமே கேள்வி கேட்கல. ஆனா அதை அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு கட்சியில ஒரு தமிழர்களுக்காக தொடங்கப்படுற கட்சி அந்த தமிழ்நாட்டு மரபையும் அந்த தமிழ் தாய் வாழ்த்துக்கான மரியாதையும் ஆல்ரெடி கொடுத்து நம்ம ஆரம்பிச்சு வச்சிருக்கோம். சோ அதுதான் தளபதியோட இவனுக்கு கத்திக்கிட்டே குலைச்சிக்கிட்டு இருந்தானுங்கல்ல இந்த வலைபேச்சு ஊபி குரூப்ஸ், அதுல நம்மளோட ஸ்டாண்ட் வந்துட்டு அவ்வளவுதான். அவர் ஆல்ரெடி செஞ்சு காமிச்சிருக்காரு. எழுத்து வீடியோ போட்டு பாத்துக்க வேணும்னா, அவ்வளவுதான். சோ இதுல பெருசா சொல்ற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. பட் அதே மாதிரி கருத்து சொல்லுங்கன்னு கேட்கறதுக்கும் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். கட்சி இன்னும் ரிஜிஸ்டர் ஆகி அங்கீகாரம் பெற்று வரல. கருத்து சொல்றதுக்கு முன்னாடி வழி நடத்துதல்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. வித் த வெரி யங் குரூப் எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், எதை சொல்லணும், எப்படி பொலிட்டிக்கல் கிளாஸஸ் நாளைக்கு எடுக்கணும், இவங்களை எப்படி ட்ரெயின் பண்ணணும், பக்குவப்படுத்தணுங்கிறதெல்லாம் ஒரு பெரிய பேர்டன். அதான் அவர் தெரிஞ்சுதான் இதெல்லாம் அவர் கையில எடுத்திருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது எனி ஒரு இது சொல்றதுக்கு முன்னாடி என்னோட ஸ்டாண்ட் இதை கிளியரா ஒரு ஸ்டாண்டுக்கும் அந்த அறிக்கையில ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருந்தாருல, ஃபுல்லா ஒரு சின்ன விஷயம் தான், அது 2 லைன்ல கூட போட்டிருக்கலாம். பட் அது எல்லாத்துக்கும் ஒரு விளக்கம் கொடுக்குற மாதிரி எல்லாத்தையும் ப்ராப்பரா பண்ணிட்டு போகணும் தான். உங்களுக்கு எல்லாத்துக்கும் விளக்கம் வரும். நீங்க இன்னைக்கு என்னென்ன பவர்ல பண்றீங்களோ அதுக்கும் வேற வேற லெவல்ல விளக்கம் வரும். அதெல்லாம் ஒன்றும் வருத்தப்படாதீங்க. யூபிஸ் கம்மிங் யுவர் வே. ஸோ அது கண்டிப்பா வரும். அப்புறம் இப்ப நம்ம ஸ்டார்டிங்ல பேசின ஒரு இஷ்யூ ஜஸ்ட் அது நான் திருப்பி அதுக்குள்ள போக விரும்பல. அதை எல்லாருமே இனஃபா டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதை விட்டுருவோம். நம்ம அந்த கட்டத்தை தாண்டிட்டோம். ஒரே ஒரு இதுதான், தளபதி பாட்டுல வர மாதிரி உன்னோட உழைப்புக்கு உன்னோட வேர்வை, என்னோட உழைப்புக்கு என்னோட வேர்வை, யாரோட இடத்தையும் யாராலையும் தடுக்க முடியாதுடான்னு அந்த லைன் வரும். அதுதான் ஃபேக்ட். இது அந்த லைன் வரும் போதே எனக்கு அந்த ஏஜ் இருக்கும் போதே நான் வந்துட்டு ஒரு மாதிரி இந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். ஏன்னா அதாவது இந்த அப்யூசிவா பேசுறது ரொம்ப தொண்டை கட்டிக்கிறது எனக்கு என்னன்னா மனசுக்குள்ள போயிடுச்சு. எனக்கு தெரியும் என்னதான் நீ பேசி என்னதான் நீ மீடியால நியூஸ் ஃபேக் நியூஸ் எது கொடுத்தாலும் இவரோட இடத்தை இவர் யாராலையும் தொட முடியாது. ஒரு பாட்டு மூலம் சரி வேணாது.
சரி எதுவுமே இந்த இடத்த பறிக்க முடியாதுன்றது எனக்கு ரொம்ப கிளியரா தெரிஞ்சதுனால அது எனக்கு பெருசா பாதரேஷன் வந்தது இல்ல. ஸோ அது நம்மளுக்கு அது அந்த உண்மை நல்லா ஸ்ட்ராங்கா இருக்க வரைக்கும் நம்ம இதை பத்தி வருத்தப்படணும், விளக்கம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதனால அதை நம்ம கடந்து போயிடுவோம். அடுத்து நம்ம கோட் பிரஸ் மீட். கோட்னா இது வந்து அரசியல் கோட்டு. நம்ம அண்ணாமலை அவர்கள் பிரஸ் மீட் ஒன்று கொடுத்துட்டாரு. அந்த ஆளுநருக்கும் சபாநாயகருக்கும் அப்படியே ஒரு ரொம்ப திக்கி திணறி, ஆளுநரே வந்தார், ஆளுநர் இப்படி நடந்துகிட்டார் அப்படி இப்படின்னாங்க. சி இது வந்து குட். இது வந்து ஒரு சும்மா ஒரு ஃபன் வே தான். இது வந்து இதனால பெரிய இதுல வார்த்தை தவறிட்டு அதுக்கப்புறம் அதை கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. பட் இட்ஸ் ஓகே. பட் இதுல எதுல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா, எல்லாரும் ஐபிஎஸ் அவர் அவ்வளோ டேலண்டட் அப்படின்னு அவரு தான் வந்துட்டு அதுனா பாரதி ராஜா பார்ட்டின்னு சொல்லிட்டு பேசுனதா இருக்கட்டும், இது பேசுறாங்க. ஸோ இவ்வளோ எஜுகேட்டட் பீப்புள்ஸ்க்கும் அது எல்லாமே வந்து தவறுங்கிறது பேசுற போது வரும்போது நடக்கிறது தான். ஸோ இது வந்துட்டு நிறைய திமுக மேடையிலேயே நடந்திருக்கு. இது ஆனா சிஎம் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு he can't just be taken granted for all these mistakes. அது வந்து அவங்க கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். ஒரு மேடையில பேசுற போது அவர் நிறைய ஃபேக்சுவல் எரர்ஸ் பேசுறாங்க, எல்லாரும் பண்றாங்க. ஏன்னா இதெல்லாம் நாளைக்கு நம்மளை பார்த்து கேட்கப்படும். ஏன்னா இன்னைக்கு இந்த இக்க விட்டன்னு புடிச்சுக்கிட்டாங்க பாத்தீங்களா, தொங்குனானுங்க பாத்தீங்களா, அதே மாதிரிதான் இது தவறுங்கிறது வரும். ஆனா நீங்க யாருமே உங்க தவறை வந்து ஏத்துக்கிட்டது கிடையாது. ஆனா அந்த வந்தது கரெக்டான விமர்சனமா இருக்கும்படியா இருந்ததுனால அதை ஏத்துக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு அதை நாங்க செஞ்சிருக்கோம். இதுதான் ஒரு இது. நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான், நிக்கிறதுக்கு ஒன்றும் டைம் ஆயிருக்காது. வெற்றி கழகம்னாலும் நாளைக்கு எங்களுக்கு வர ஓட்டு எங்களுக்கு வரதான் போகுது. இதனால பெரிய இது கிடையாது, எங்களுக்கு ஒரு பாதிப்பே கிடையாது. ஆனால் ஒரு தவறை வந்து அதை ஏத்துக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்றதுதான் ஒரு தலைமை பண்பு. சோ அத வந்து ஒரு பேர்லயே ஆரம்பிச்சிருக்குன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். இதுல என்னடா என்ன இவன் கூட சொன்னான்டா எக்ஸ்பீரி கூட, என்ன வச்சா ஜெயிச்சிட்டியா அப்படிங்கிறது. இவன் வைக்கலனா அதனாலயே உனக்கு தமிழ்ல பற்று இல்லைன்னு சொல்றவன் வச்சா என்ன பெரிய விஷயமானு கேட்பான், நாளைக்கு வேற ஏதாவது கேட்பான். சோ இவனுங்களுக்கு வந்துட்டு அதுதான் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமா எடுத்துக்கலாம். மத்த இவனுங்க சும்மா ஜாலிக்கு பேசுறத வேற மாதிரி அழகா காமெடியா ரிப்ளை பண்ணிட்டு போயிட வேண்டியதுதான். சோ இது வந்து ஒரு இது நடந்துச்சு. அப்புறம் நம்மளோட ஊபி குரூப்போட மெயின் ஆள் வந்துட்டு நம்ம அந்த பிஸ்மி அவர்கள் இருக்காரு இல்லையா. இப்ப எதுக்காக நம்ம முன்னாடி எல்லாம் ரொம்ப பேரெல்லாம் சினிமாவில் வரும்போது விமர்சனமா கடந்து போயிருவோம். ஏன்னா சினிமால நம்ம ஆல்ரெடி ஒரு இடத்த பிடிச்சிட்டோம். பட் அரசியலுக்கு வரும்போது இந்த மாதிரி கொஞ்சம் அல்லு சில்லுகள் சின்ன ஆளுங்களை பத்தியும் நம்ம பேசி அதுக்கான இதை வந்து கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல நம்ம இன்னும் பெரிய அரசியல்ல பெரிய இடத்துக்கு போறதுனால இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, பேனருக்கெல்லாம் பால் ஊத்துறாங்க, இதெல்லாம் என்ன கலாச்சாரம் அப்படின்னு. ஆனா இவனுங்க என்ன பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னா, இந்த பால் ஊத்துற ஒருத்தன் அவன் வருஷம் முழுக்க அந்த ஒரு நாள் பால் ஊத்திட்டு மத்த ஒரு நாள் எல்லாமே மக்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணி மக்களுக்கு ரொட்டியும் பாலும் கொடுத்துக்கிட்டு இருக்கான் களத்துல இறங்கி டெய்லி. அது இவன் கண்ணுக்கு படவே இல்லை. அது ஒரு மேட்டரே கிடையாது இவனுக்கு. ஏன்னா இவன் போய் 10 ரூபாய்க்கு எவனுக்காவது ஒரு இட்லியா வாங்கி கொடுத்துருப்பானா கிடையாது. சோ இவன் பேசுவான். சோ அன்னைக்கு ஒரு நாள் மத்த நாள் எல்லாம் அவன் போய் உழைக்கிறான், மக்களுக்கு நல்லது செய்யறான். நம்ம எவ்வளவு நலத்திட்டங்கள்ல வந்து அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே ப்ராப்பரா இந்த டீம் வழக்கறிஞர்கள் டீம் குருதியகமுக்கு ஒரு ஆப் கிரியேட் பண்ணலாம், இதை பண்ணுங்கன்னு என்கரேஜ் பண்றதா இருக்கட்டும், அப்புறம் விளியகம் நின்று வரதா இருக்கட்டும், விருந்தகமா இருக்கட்டும், எவ்வளவு பேரு எவ்வளவு மாவட்டங்கள்ல எவ்வளவு இடத்துல உழைச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். அவனுங்க வந்து என்ன இதுவா, இதெல்லாம் அரசியலுக்கு நாளைக்கு அவர் வரேன்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்து செய்யறது கிடையாது. இயக்கமா நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்த எதிர்பார்ப்பு இல்லாம மக்களுக்கு நல்லது செய்யணும்னு மட்டும் செஞ்சது. நாளைக்கு காலம்புறா ஒரு படத்துலதான் நடிப்பேன், இயக்கமா மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னா அதையே நாங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்க போறோம். சோ அதனால அது மேட்டர் கிடையாது. சோ அவன் மத்த நாள்லாம் இவ்வளவு செஞ்சுட்டு அவனோட அன்பின் வெளிப்பாடு. அதனால பால் ஊத்துறது கரெக்ட்னு நான் சொல்ல வரல பேனருக்கு. அது அவனுக்கு தெரிஞ்ச மொழி, அவனுக்கு தெரிஞ்ச சென்சிபிலிட்டிஸ்ல அவனுக்கு அன்பை வெளிப்படுத்துறான். அவன் புரிஞ்சுப்பான். ஒரு நாள் தளபதி ஆல்ரெடி இதெல்லாம் பண்ணக்கூடாது நிறைய இடங்கள்ல வந்து வலியுறுத்தி இருக்காரு, சொல்லியிருக்காரு. எல்லாருக்கும் அது இதாகும். சில பேருக்கு அந்த அன்பு மிகுதியினால அந்த மாதிரி வெளிப்படுத்துவாங்க. அதனால அவனை இப்படி நீ வந்து இந்த விசில் அடிப்ப, நீ இந்த அது இதுன்னு சொல்லி பிராண்ட் பண்றதுங்கிறது ரொம்ப கேவலமான ஒரு செயல். அது வந்து சரி கேவலமான புத்தின்னு கூட ஓப்பனா சொல்லலாம் நம்ம. சோ நம்ம இந்த மாதிரி அவனுங்க இந்த மாதிரி காமனா நடக்கிறது. இவனுங்க அன்னைக்கு உதயநிதி படத்துக்கே ஊத்திருக்கானுங்க பேனர்ல பால். அன்னைக்கு இருக்கவனுங்க எல்லாம் என்னைக்கு இவரு 200 ரூபாய் வாங்கிட்டு எங்க உட்கார்ந்து இருந்தாருன்னு தெரியல. அப்படி இருக்கும் போது நீங்க தவறுனா எல்லா ஆக்டரையும் சொல்லு. சும்மா விஜய புடிச்சுக்கிட்டு இன்னைக்கு அவரு வந்துட்டு ஒரு பெரிய பின்பமா இருக்காரு, அவரை திட்டினாதான் எனக்கு வெளிச்சம் கிடைக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக அவரை பத்தி டெய்லி வீடியோ தம்ப்நெயில்ல போட்டுட்டு இருக்கல. கூடிய சீக்கிரம் எங்க சைட்ல இருந்து நிறைய ரெஸ்பான்சஸ் வரும், நிறைய தம்ப்நெயில்ஸ் வரும், வித் யூடியூப் வீடியோஸ் வரும்.
அதுக்கான வேலையை நாங்க ரொம்ப சீரியஸா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ உங்க ஸ்டைல்லயே உங்களுக்கு எல்லாம் பதில் இருக்கு. ஜஸ்ட் வந்து சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் போடுற போது லெட்ஸ் கிவ் இட் பேக் வித் ஆல் தீஸ் திங்ஸ் தட் அவர் இயக்க தோழர்கள் டிட். ஸோ அதுதான் நம்மளுக்கு அதுதான் எனக்கு பெருசு. எனக்கு அதுதான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. எனக்கு வந்துட்டு இவங்க ஒரு நாள் பால் ஊத்துறது எனக்கு அது ஒரு மேட்டரே கிடையாது எனக்கு. பட் எனக்கு அவங்க இவ்வளவு நாள் பண்ணது வந்துட்டு இவங்க பண்ண இந்த விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப அன்மேட்சபிள். ஏன்னா அதை ஒரு நாள்ல இவன் சொல்ற இதை வந்துட்டு மீதி நாள்லாம் விட்டுறான். அதுதான் எனக்கு பெருசா படுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இது பண்ணுவோம். ஸோ இது ஒண்ணு. அப்புறம் தமிழ்நாட்டில் முதல் பழங்குடியின சிவில் நீதிபதி என்ற பெருமையை பெற்றுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தை புயூர் கிராமத்தை சேர்ந்த ஸ்ரீமதி. ஸோ இது வந்து ஒரு பெரிய நியூஸ். ஸோ இது வந்து நம்ம எல்லாருமே ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். சி பீயிங் சம்மொன், அதாவது ஒரு எந்த ஒரு விஷயமா இருக்கட்டுமே, அவங்க ஒரு ஃபர்ஸ்ட் சாதிச்சு ஒரு வழியை இது பண்றாங்கன்னா இட்ஸ் அ பெரிய எக்ஸாம்பிள். அது வில் இன்ஸ்பயர் லாட் ஆஃப் பீப்புள் அண்ட் இட் வில் மேக் பிக் சேஞ்ச். ஸோ இந்த மாதிரி நடந்த ஒரு விஷயம் தான் ஈவன் இன் பாலிடிக்ஸ். அதாவது என்னன்னா, இப்போ எதுக்காகடா ஒரு புது கட்சி வரணும், என்னடா வரணும்னு நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ ஆளுங்கட்சியில இருக்கிற எல்லாருமே இருக்கட்டும், எல்லா ஒரு மினிஸ்டர்ஸ் அவங்க எல்லாருமே இருக்கட்டும், எல்லாரையும் பாத்தீங்கன்னா அவங்கவுங்க பசங்க அப்படியே அரசியல்ல வந்து போயிட்டுருவாங்க. இது வந்து இந்த ஆளுங்கட்சியா இருக்கட்டும், எதிர்கட்சியா இருக்கட்டும், ஓபிஎஸ் பையனா இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், இதுதான் வந்துட்டு ஒரு அன்ரிட்டன் ரூலா போய்கிட்டு இருக்கு. சிஎம் சன் சிஎம், இந்த மினிஸ்டரோட சன் இந்த அவனும் மினிஸ்டர் ஆறது. இது இருக்குல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் சமூக நீதிக்கு எதிரான விஷயம், சமத்துவமுக்கு எதிரான விஷயம். அதிகார குவியல் ஒரே இடத்துல போய் இவங்க பரம்பரையா இவனுங்க மட்டும் வாழ்ந்துட்டு இருக்குது. இதான் ரியல் கொத்தடிமை ஸ்ட்ரக்சர்னு வச்சுக்கோங்களேன். இந்த சும்மா வேர்ட்ஸ்ல மட்டும் இல்ல, இது உண்மையாலுமே அதுதான். ஆனா இங்க ஒரு புது கட்சி வரும்போது ஒரு சாதாரண, நான் வந்து எந்த ஒரு ஒர்க்கையும் வந்து குறைச்சலா மதிப்பிடல, ஒரு ஆட்டோ ஓட்டுநரா ஒருத்தர் இருக்கலாம். ஆனா அவரும் நாளைக்கு அந்த இடத்துல நிறைய நல்லது பண்ணியிருந்தா அவரு ஒரு பதவி கொடுத்து அவருக்கு ஒரு பொசிஷனுக்கு வரத்துக்கு இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஏன்னா ஒரு எளிமையான சாதாரண மனிதனும் ஒரு பொசிஷனுக்கு வர முடியும், ஒரு பவருக்கு வர முடியும்ன்றது மிகப்பெரிய ஒரு ப்ரூஃபா மாத்தும். அப்ப என்ன ஆகும்னா, அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு தலைமை யாருகிட்டயும் இல்லாத ஒரு லாயல்ட்டி நம்ம சைடு இருக்கு. அப்படி தளபதியோட ஃபேஸ் ஆஃப் அந்த ஒரு பார்ட்டியா இருக்கும் போது அவரோட சொல்லுக்கு இணங்கி இவங்க நிறைய நல்ல விஷயங்கள் பண்ண ஆரம்பிப்பாங்க. என்னைக்குமே ஒரு காசுக்காக வந்து ஒட்டுறவன் வந்து என்னைக்குமே அத்துட்டு போயிடுவான். அது வந்து ஏன்னா அவன் காசுக்காக தான் வந்திருக்கான், நீ காசு கொடுக்கலாம் போயிடுவான். ஆனா நம்ம கிட்ட இருக்கிறது அந்த மாதிரி ஒரு பாண்டிங் கிடையாது. ஸோ இதுதான் நம்மளோட பிகஸ்ட் ஸ்ட்ரென்த். நாளைக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய மாற்றத்தை உண்டாக்கும். ஸோ இது படிப்பு, நிறைய வேலை வாய்ப்புகள் எல்லா இடத்துல இருந்தும் அரசியல்லையும் இது வந்து ஸ்டார்ட் ஆகணும். நாளைக்கு தளபதியும் இந்த மாதிரி தான் அரசியல் கட்சியிலையும் இந்த மாதிரி முக்கியத்துவம் எல்லாருக்கும் கொடுப்பாருன்னு நான் நம்புறேன். ஸோ இது வந்து நடந்த ஒரு நல்ல விஷயம். அண்ட் தென் விகடன் கருத்து கணிப்பு வந்து நடந்துச்சு. நிறைய ரிசல்ட்ஸ் வந்து மக்களை கேட்டதுல வந்துட்டு இது வந்தது. குறிப்பா அரசியலில் நடிகர் விஜய் அப்படிங்கறது வந்துட்டு சாதிப்பாருங்கிறதுல வந்துட்டு நிறைய பெர்சன்டேஜ் வந்து 31% வரைக்கும் கொடுத்திருந்தாங்க. பொறுத்திருந்து பார்க்க வேண்டுமோ 42%. இதை நான் ஏன் இந்த பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் 42% நான் சொல்றேன்னா, இதை நான் ரொம்ப பாசிட்டிவா பாக்குறேன். ஏன்னா பீப்புள் ஆர் கவுண்டிங் ஆன் ஹிம் டு டாக் அண்ட் லிசன் டு ஹிம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய 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 பாசிட்டிவ் விஷயம் நம்மளுக்கு. ஏன்னா சும்மா வர்றது வந்து மேட்டர் இல்ல, அது எல்லாருமே நம்ம இருக்கோம், அதுக்கு நிறைய பெரிய ஒரு படையே இருக்கு. பட் பீப்புள் ஆர் சோ மச் ஈகர்னா அந்த 42% நம்மளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியா தான் நான் பாக்குறேன். என்னன்னா இவர் கரெக்டா பேசுவார், இவர் சொல்லுவாரு, இவர் ஏதோ செய்வாருன்னு எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை கண்டிப்பா பூர்த்தி பண்ணிடுவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால இந்த 42%யும் நான் ரொம்ப இன்னும் வேல்யூபிளா பார்ப்பேன். சாதிப்பாருன்னு சொல்றவங்களை விட இந்த எதிர்பார்த்து காத்திருக்கோம்னு சொல்றவங்களை வந்துட்டு ரொம்ப நான் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ அது கண்டிப்பா நடக்கும். அண்ட் தென் இது திராவிடம் பேர்ல இல்ல அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஆக்சுவலா 50% கிட்ட 49.8% கிட்ட நன்றாக இருக்கிறதுன்றத வந்து தெரிவிச்சிருக்காங்க, விச் இஸ் அ வெரி பாசிட்டிவ் சைன். ஸோ அதுவும் வந்து ஒரு ஒரு பெரிய அச்சீவ்மெண்டா இருக்கு. அப்புறம் தமிழக வார்த்தையில் விஜய் கட்சியின் பெயர் பயன்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தமிழகம் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்ததுக்கு எவ்வளவு பேர்னு கேட்டா அது வந்து 56% வந்து பாசிட்டிவா சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆட்சியை பிடிப்பாரா அப்படின்றது வந்துட்டு ஒரு பெரிய அரசியல்வாதியா ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு வளர்ந்துருவாரா அப்படிங்கிறது வந்துட்டு கஷ்டம்னு 44 பேர் சொல்லியிருக்காங்க. அரசியல் செயல்பாடுகளை வைத்து சொல்ல முடியும் 38% சொல்லியிருக்காங்க. நிச்சயம் வளர்ந்துருவாருன்னு 17% சொல்லியிருக்காங்க.
இதுலயும் அந்த 38% வந்து நம்மளுக்கு ரொம்ப பாசிட்டிவா பாக்குறேன். ஏன்னா இது வரைக்கும் இருக்க செயல் திட்டங்கள் பண்ற பிளானிங்லாம் ரொம்ப கிளீனா இருக்கு. ஸோ இதையே கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணி செயல்படுத்துவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால இதுவும் ரொம்ப பாசிட்டிவ். ஸோ இந்த மாதிரி ஒரு இது நடந்துச்சு. அண்ட் தென் இன்னொரு பிக்கஸ்ட் சர்வே நடந்துச்சு. இது வந்து இந்தியா டைம்ஸ் குரூப் பண்ணியிருந்தாங்க. இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல் பொலிட்டிஷியனா வருவாரா அப்படின்னு கேட்டதுன்னு 69.4% வந்து எஸ்ன்னு ஓட் பண்ணியிருக்காங்க இதுல. இந்த ஓவரால் ஓட்ஸ்ல வந்து ஜெண்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 55% உமன் பண்ணியிருக்காங்க இந்த பாசிட்டிவா. 45% தான் மென். ஸோ இது வந்து ஆக்சுவலி ஒரு ரொம்ப பெரிய சைன். ஏன்னா எப்பவுமே சொல்லுவாங்க ஒரு ஒரு பாலிடிக்ஸ்க்கு ஒரு கட்சியோ ஒரு தலைவரோ வரணும்னா அந்த உமன்ஸோட ஆதரவு வந்து யாருக்கு இருக்கு அப்படிங்கிறது வந்து வில் பி a வெரி பிக் டிசைடிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விதத்துல பார்த்தோம்னா நம்மளுக்கு அதுலயும் ஒரு பெரிய இது இருக்கு. அண்ட் தென் இந்த ஏஜ் டெமோகிராபிக்ஸ்லயும் போட்டிருக்காங்க யார் வந்து எவ்வளவு பெர்சென்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு. அதுல கிட்டத்தட்ட 36% வந்து 21 to 30 இயர்ஸ். ஸோ அதனால இதுல இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் ஜென் வாக்களிப்பாளர்கள்ல வந்து நிறைய பேர் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வில் யூ ஓட் ஆர் நாட்னு கேட்ட கேள்விக்கும் வந்துட்டு 62% வந்து நம்ம டிவிகேக்கு ஓட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய சைனு. இது எல்லாத்துக்கும் எதுக்கு பெரிய சைன்னா அவர் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. அதுதான் அங்க அந்த மைக்கே இன்னும் அவர் தொடல. அரசியல் ரீதியா இன்னும் எந்த ஒரு வார்த்தையும் பேசல. ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம். இந்த இந்த வலைபேச்சு ஊபி குரூப்ஸ் மாதிரியே இந்த ரவீந்திர துரைசாமின்னு ஒருத்தர் ஒரு காமெடி பீஸ் இருக்கும். அது வந்து ஆல்ரெடி பயங்கரமா அடி வாங்கின காமெடி பீஸ் நிறைய இடத்துல எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. இதை பத்தி லிட்டில் ஹிஸ்டரினா அவர் ஃபர்ஸ்ட் அரசியலுக்குள்ள வரதே எப்படின்னா சரத்குமார் சிஎம் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தவர். அப்ப அவரை பத்தி நான் இதுக்கு மேல பெருசா சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அவர் வந்து நிறைய இந்த இது வந்துட்டு இந்த நகைக்கடையில தான் நான் நகை வாங்கிப்பேன், எனக்கு அதுலதான் கொடுங்க, அதுதான் அவங்களுக்கு இதுன்னு அந்த நகையில கூட ஜாதி பாக்குற ஒரு கேரக்டர். ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸை பத்தி நம்ம இப்பவே கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. நாளைக்கு ஏதாவது வந்தானா அழகா அந்த வீடியோவை தூக்கி போட்டு அப்படியே அந்த இது அர்ஜுன் சொல்லுவார் ஒரு காமெடியில அப்படியே வாயை பொத்திட்டு இப்படி போ அப்படின்னு அப்படியே மூடிட்டு போயிடுவான். ஸோ அந்த மாதிரி பீஸ் இது ஈஸியா டீல் பண்ணிக்கலாம். பட் இதுவும் ஒரு பீஸுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கணும், அதனால சொன்னேன். தென் இன்னொரு விஷயம் என்ன நடந்துச்சுன்னா ஒரு விஜயகாந்த் சாரோட இதுக்கு போயிட்டு இரங்கல் தெரிவிக்கிற மாதிரி ஒரு ஃபேக் போட்டோ ஒன்று வந்து சர்க்குலேட் ஆச்சு. அதை நம்ம சைட்ல நிறைய பேர் திடீர்னு போட்டாங்க. அது ஆனா பாக்குற போதே தெரிஞ்சிச்சு அது உண்மை கிடையாது. ஏன்னா நீங்க ஒரு சென்சிபிலிட்டியா புரிஞ்சுக்கணும். அப்படி ஒண்ணு நடந்துருந்துச்சுன்னா அன்னைக்கு இருக்கிற மீடியா எல்லாத்துலயும் அது ஒரு நியூஸா வந்து வீடியோவா வந்திருக்கும். அது எவ்வளவு பெரிய நியூஸ் ஆயிருக்கும்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபேக் நியூஸ் ஒன்று வருதுன்னா இதுக்கப்புறம் நம்ம வி ஹேவ் டு பி வெரி 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 கேர்ஃபுல். செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டுக்கோங்க. இல்ல நீங்க விஎஃப்டி இருந்தாங்கன்னா அவங்க கரெக்டா போடுறாங்களா அதை போடலையான்றத பார்த்துக்கிட்டு ஒரு டிசிஷன் எடுங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம போட போற ஒரு ஒரு செய்தியும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா டிசைட் பண்ணி போட்டா நமக்கு நல்லது. ஸோ அதை கொஞ்சம் மைண்ட்ல எல்லாரும் வச்சுக்கிறதுக்கு ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஃபேக்குன்னு தெரிஞ்சாலும் நீங்க ஃபேக்குன்றத ஸ்ப்ரெட் பண்ணுங்க நிறைய பேர் அதிகமா. ஏன்னா வி ஆர் நாட் ஹியர் ஃபார் லைக்ஸ் ஆர் ரீட்வீட்ஸ். நம்மளோட கோல் வந்து ரொம்ப மச் பிகர். ஸோ அதனால அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் செயல்படுங்கன்றத ரெக்வஸ்டா வச்சுக்கிறேன். அப்புறம் நடுவுல சமுத்திரகனி சார் விஷ் பண்ணாரு. அது ஒரு ரொம்ப பாசிட்டிவா இருந்துச்சு. கூடயே நிப்ப நாளைக்கு வந்தா தேவைப்பட்டான்னு சொன்னாரு. ஸோ அது ஒரு பெரிய இதா இருந்துச்சு. அண்ட் ஃபைனலி அறிக்கை வந்திருக்கு இன்னைக்கு அஃபிஷியலா. நாளைக்கு வந்து மாவட்ட தலைவர்களுக்கு வந்துட்டு ஆலோசனை கூட்டம் மாதிரி நடக்க போகுது. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை வந்து டிஸ்கஸ் பண்ண போறாங்க. அவங்க ஒன்ஸ் டிஸ்கஸ் பண்ணோன்னா எதெல்லாம் அஃபிஷியலா சொல்லலாம் நியூஸ் லெட்டர்ல வருமோ நாளைக்கு அதுவும் வந்து அஃபிஷியலா தெரிய வரும். முக்கியமா அடுத்த செயல் திட்டங்கள் எப்படி கட்டமைக்கணும், கட்சி எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள். பிளஸ் அப்புறம் உறுப்பினர் சேர்க்கையை வந்துட்டு எப்படின்றது இன்னைக்கே நீங்க பாத்தீங்கன்னா நிறைய நியூஸ் வந்துருச்சு. இங்க இருந்து தேனியில இவ்வளவு பேர் வந்து சேர்ந்திருக்காங்க, இங்க எவ்வளவு பேர் வந்து சேர்ந்திருக்காங்கன்னு. இது வரது எல்லாமே வந்துட்டு சும்மா டேட்டாலாம் கிடையாது. நீங்க இதை இப்படி வேணா எடுத்துக்கலாம். 5000 பேர் வர இடத்துல 2000 பேருன்னு சொல்லலாமே தவிர இது எக்ஸாஜரேஷன் கிடையாது. இதுவும் ஒரு ஜஸ்ட் பிகினிங் தான். கண்டிப்பா இன்னும் வருங்காலங்கள்ல எல்லா கட்சியில இருந்தும் மிகப்பெரிய கூட்டம் வந்து நம்ம சைடு சேரும். அவங்க எல்லாருமே நம்மளோட விக்டரிக்காக கண்டிப்பா உழைச்சு பெரிய லெவல்ல கொண்டு போய் சேர்ப்பாங்கன்னு நான் ரொம்ப உறுதியா நம்புறேன். ஸோ இதுதான் இந்த வீக் இன்னைக்கு வரைக்கும் நடந்த விஷயங்கள். இதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க எல்லாம். தேங்க்யூ. ஹரிஷ் ப்ரோ, அந்த மதுரைக்கு ஷவுட் அவுட் கொடுத்த மாதிரி அப்படியே தேனி மாவட்டத்துக்கு ஒரு ஷவுட் அவுட் கொடுத்துலாம் ப்ரோ. இன்னைக்கு ரொம்ப பிரம்மாண்டமா சூப்பரா நடத்திருக்காங்க. அதை நீங்களே சொல்லிருங்க. இன்னைக்கு இந்த வீடியோஸ்லாம் பார்த்தேன். சூப்பர் சூப்பர். ஆமா, ரொம்ப இதா பண்ணிட்டு இருக்காங்க. இதுல என்னன்னா எல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு
வெற்றிக்காகன்றது மட்டும் இல்லாம அந்த மக்களுக்கு உண்மையா நல்லது செய்யணும்ன்றது அவங்க வந்து தே ஓன் தேர் ஓன் பிளேசஸ். அதாவது எப்படின்னா, எதுக்காக அவங்களால இப்படி போய் ஒரு பப்ளிக்ல போய் பேச முடியுதுன்னா, அந்த பப்ளிக்கு இவ்வளவு நாள் அவங்க ஏதாவது செஞ்சிருக்கணும். சும்மா போய் டக்குன்னு நான் போய் ஐயா நான் தான் இந்த ஏரியா தளபதி ஃபேனு, தளபதி படம் தெரியுமா மாசு, ஓட்டு போட்டுருவியா அப்படின்னு கேட்டா யாருமே நம்மள கண்டுக்க மாட்டாங்க. அது மேட்டர் கிடையாது. இவ்வளவு நாள் அந்த மக்களுக்காக, அந்த தொகுதி மக்களுக்காக அந்தந்த இதுல இருந்து மக்கள் இயக்கமா பணி செஞ்சு அவங்களுக்கு ஒரு ஒரு இடர்கால இது வரும்போது போய் பயங்கரமா போய் ஹெல்ப் பண்ணி இந்த ஃப்ளட் டைம்ல எல்லாத்துலயும் கூட நின்றுருக்காங்க. எனி ஹெல்ப் அதான் நம்ம இதுல கூட சொல்ற மாதிரி நம்ம இவர் வந்து புசி சார் கிட்ட வந்துட்டு ஒரு மாவட்ட தலைவர்கிட்ட ஃபோன் பண்ணி 2 மணி நேரத்துல உனக்கு ஹெல்ப் அரேஞ்ச் பண்ணக்கூடிய கட்டமைப்பு எங்களுக்கு இருக்கு. இன்னைக்கு ஆளுங்கட்சியில இருந்த ஒரு கவுன்சிலர் போய் நீ வந்து ஒரு வெள்ள நிவாரணத்துக்கோ ஒரு அவங்கள போய் ரெஸ்கியூ பண்றதுக்கோ உன்னால போக முடியல. தளபதி சொல்லிட்டாருன்னா அங்க போய் நிக்கிறான் எங்க ஆளு. இந்த கட்டமைப்பு எங்க இருக்கு? நாளைக்கு அவர் சிஎம்ஏ ஆயிட்டாரு. நீ போலீஸுக்கு நாங்க யாரும் வெயிட் பண்ண மாட்டோம். நாங்க போய் களத்துல இறங்கி ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இது எவ்வளவு பெரிய ஒரு பவர், எவ்வளவு பெரிய ஒரு ஒரு பெரிய பவர் இது. சோ இதெல்லாம் வந்துட்டு பயங்கரமான இந்த கட்டமைப்பு எல்லாம் எவனும் காசுக்காக தான் வந்து நிப்பானுங்க. காசு குடுக்குறியா போறேன்னு தான் நிப்பானுங்களே தவிர அவரு சொன்ன ஒரு வார்த்தை ஒரே ஒரு வாட்ஸ்அப் நோட் மட்டும் ஃபியூச்சர்ல அவர் சிஎம் ஆயிட்டு வந்துருச்சுன்னா இறங்கிருவான். பப்ளிக் ஹெல்ப் பண்ண இறங்கிருவான். இதுதான் நான் சொல்ல சேஞ்ச் அண்ட் அந்த ஒரு தளபதி வர்றது மூலமா நடக்கக்கூடிய விஷயங்கள். இது இன்னைக்கு இருக்க லீடர்ஸ் நீங்க சொல்ற யார் வந்தாலும் நடக்காது. இதுவே ஒரு பெரிய தகுதி அப்படிங்கிறேன் நானு. சோ அந்த மாதிரி ஒரு தொகுதியிலயும் போய் அவங்க மக்களை டைரக்டா மீட் பண்ணி அவங்க கூட பேசி அவங்களுக்கு கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் அவங்க வரவேற்கிறது. இன்னைக்கு சச்சின் சொன்ன மாதிரி தேனி மாவட்டத்துல நடக்கிறது இது எல்லாமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு இது. அதாவது அவங்கள வேற்றாளா கிடையாது. அவ்வளவு ரெஸ்பான்ஸ் அவ்வளவு உரிமையா போறாங்க. இவங்க உரிமையா கேட்கறாங்க, அவங்க உரிமையா பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. 17 வருஷமா நாங்க உழைச்சிருக்கோம். சோ அப்படி இருக்கும்போது அது ஒரு பெரிய ஒரு விஷயம். கண்டிப்பா இன்னும் எல்லா மாவட்டங்களும் நாளைக்கு பின்ன எல்லாத்தையும் பதிவு பண்ணுவாங்க. அது எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் தெரியட்டும். பால் வந்து பேனருக்கு இல்லடா, நாளைக்கு உங்களுக்கு தான் ஊத்த வந்திருக்கோம். ஒரு இதுல கலோக்கியல் சென்ஸ்ல சொல்றேன், லிட்டரலா எடுத்துக்க வேணாம். சோ அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும் நீங்க. ஓகே, கிஷோர் ப்ரோ வாங்க, வெல்கம், பேசுங்க. இல்ல இப்பதான் போட்டீங்களா ஸ்பேஸ்? நான் கவனிக்கல. போட்டோம் ப்ரோ, இன்னொரு 50 நிமிஷம் அது ஆக்சுவலா போட்டு. பிஎம்ஐல இருந்தா பேசிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி கிரவுண்ட் ஒர்க் பண்றது இங்கேயும் வந்தாங்க காலையில. இந்த சைடு சோழிங்கநல்லூர் சைட்லாம். சூப்பர் சூப்பர். எப்படி இருக்கு ப்ரோ ரெஸ்பான்ஸ்? இங்கெல்லாம் பெரும்பாலும் இருக்கு. அது தான் நீங்க இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னால சொன்னீங்கல்ல, இப்ப அதர் பீப்புளுக்கு வர்றது வந்து ஒரு இவ்வளவு காலமா 2 பார்ட்டிஸ் தான் இருந்துச்சு அப்படின்ற ஒரு ஃபாலோவர் இல்லாம இவர் வந்து ஒரு சினிமா பேஸ்ல இருந்து வர்றதுனால எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. இவர் தான்ன்றது ஒரு இது கிடையாது. இப்போ ஒரு சிம்பிளா சொல்லணும்னா ஒரு கூட்டம் கூட்டணும்னா அவங்க கூட்டினா ஒரு 10% லாயல் ஆகும், மீதி 90% காசுக்காகவும் வரும். நமக்கு இருக்கிற கூட்டம் எல்லாமே லாயலா தான் இருக்கும். அதுதான் நம்ம பிகெஸ்ட் ஸ்ட்ரென்த் ஆக்சுவலா இல்லையா? அதுதான் சினிமான்றது வந்து நிறைய பேர் சொல்றாங்க பாலிடிக்ஸ் வரனா சினிமா வந்துடுறேன். சினிமா இருந்தாதான் ஈஸியா பாலிடிக்ஸ்ல வரவே முடியும். ஃபேஸ் எந்த அளவுக்கு ரெஜிஸ்டர் ஆகுதோ, இப்போ வந்து சாதாரணமா ஒரு கட்சி ஆரம்பிச்சு நானே இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும், ஒரு சுயேட்சையா நிக்கிறேன்னா இந்த ஏரியால இருக்க எல்லாருக்கும் எனக்கு தெரியணுன்றதுக்காக என் காசெல்லாம் செலவு பண்ணி நல்லது பண்றோம் இல்ல ஏதோ ஒரு கையில கொள்ளையடிச்சோ ஊருக்கு நல்லது பண்ணி பேர் வாங்கி அதுக்கப்புறம் எலெக்ஷன் நிக்கிறது வேற. ஒரு பேஸ் ரெஜிஸ்டர் ஆகணும். நல்லது, நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், இவ்வளோ பண்ணியிருக்கேன், வெள்ளத்துக்கு இவ்வளோ பண்ணியிருக்கேன், இதுக்கு முன்னாடி தமிழர்களுக்காக நிறைய பேசியிருக்கேன், இப்போ இல்லை எப்பப்பெல்லாம் தமிழர்களுக்கு பிரச்சனை வருது அப்பெல்லாம் பேசியிருக்கேன், அது மாதிரிலாம் ரெஜிஸ்டர் ஆகிருக்காரு. அதெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க தாராளமா. அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிருக்காங்க. இல்லாட்டி நம்ம எதையும் போய் கேட்க முடியாது. இப்ப இவங்க சொல்லலாம் இது பாலிடிக்ஸ் வரேன்றதுனால பேசலாம். 2009 அவங்க பாலிடிக்ஸ் வரணுன்ற ஐடியாலே கிடையாது நம்ம ஆளு. அப்பயே ஸ்டேஜ்ல ஏறி இப்போ ஒரு தனியா ஒரு ஊரை பார்த்து நம்ம ஊரையே நான் காலி பண்ணிடுவேன்னு பேசுறதெல்லாம் வந்து பெரிய விஷயம். சினிமாவில் இருக்க ஒரு ஆள் வந்து ஸ்டேஜ்ல ஏறி
இந்திய வரைபடத்துல இலங்கைன்ற ஒரு நாடே இருக்காதுன்ற மாதிரி பேசினா அன்னைக்கு தமிழர்களுக்கு நடந்த பிரச்சனைக்காக பேசியிருக்காரு. அதெல்லாம் வந்து எந்த ஒரு அரசியல் எதிர்பார்ப்பும் இல்லாம அன்னைக்கு பேசுனது. இன்னைக்கு அது பேசுனதுனாலதான் இன்னைக்கு நம்ம சொல்லிக்க முடியுது. இந்த அளவுக்குலாம் நாங்களும் குரல் கொடுத்துருக்கோம். இப்ப நாங்க தமிழர்களுக்காக நாங்க பேசுறதுக்கு எல்லா தகுதியும் எங்களுக்கு இருக்குன்னு நம்ம பேசிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி எல்லா தமிழ்நாடுன்னு பார்க்காம பெங்களூர்லயும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க பசங்க. நம்ம நிக்க போறதுன்னா தமிழ்நாடு மட்டும்தான். பட் இருந்தாலும் இந்த ஊருக்கு தான் சுயநலமா இல்லாம எல்லா ஊர்லயும் என்னுடைய ஃபேன்ஸ் எல்லா கையிலையும் வெல்ஃபேர் பண்ணணுன்றது தளபதி மைண்ட்ல வச்சிருக்காரு. இல்ல இதுல என்னன்னா அதுதான் எல்லாரும் கிஷோர் ப்ரோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இப்ப நாளைக்கு வந்து ஒரு ஸ்டேட்டுங்கிறது ஒரு ஸ்டேட் மட்டும் கிடையாது. நாளைக்கு உங்களுக்கு இன்டர் ஸ்டேட் ப்ராப்ளம்ஸ் எது வேணா நிறைய நடக்கும். பக்கத்து ஸ்டேட்டுக்கு பல விஷயங்களுக்காக நம்ம பேச வேண்டியது இருக்கும். அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டியோட டிசிஷன்ஸும் ஆக்ஷன்ஸும் ஸ்பீக்ஸ் வால்யூம்ஸ். அதனால இப்போ இந்த நெகோசியேஷன்ஸ் ஒரு அம்பாசிடர் இந்த மாதிரி தனித்தனியாலாம் வச்சு அனுப்புவாங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை வந்து இது பண்றதுக்கு இதுல நாளைக்கு தளபதி வந்துட்டு இறங்கினாலே பல பிரச்சனைகள் வந்து தீர்க்கப்படும். ஏன்னா அவங்க ஊர்ல இவருக்கு இருக்கிற சப்போர்ட்டுக்காக அவன் வந்துட்டு ரெஸ்பான்சிபிளா இருப்பான். இவரு கூட பேசுற போதும் இவரோட கேள்விக்கு பதில் சொல்றதுலயும் அந்த மாதிரி ஒரு பெரிய இதுவே இருக்கும். கேரளாலயும் அப்படிதான். கேரளாவுக்கு நம்மளுக்கும் பெரிய ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. பட் சொல்றேன் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய டிசைடிங் ஃபேக்டரா இருக்கும் ஃபியூச்சர்ல. அதெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு இருக்க யாராலையும் அதை பண்ண முடியாது. நீ என்னதான் வந்துட்டு சித்தாந்தம் பேசிட்டு போயிருந்தாலும் உன்னை ஒரு பையன் மதிக்க மாட்டான். அது கரெக்ட். பிளஸ் வந்து சேம் டைம் நம்ம எல்லா ஊர் பாலிடிக்ஸும் நம்ம ஆளு வந்து மீட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் சொன்னா பினராயி விஜயன் வந்து இது ரொம்ப ஒரு 2012 இல்ல 13 தெரியல, அப்பயே வந்து விஜய் ஃபேன்ஸ் வந்து ஏதோ ஒரு ஊர்ல அவங்க சொந்தமா ஸ்கூல் கட்டி ஏதோ எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பினராயி விஜயன் இப்ப ரீசெண்டா எலெக்ஷன் வந்தப்ப கூட அதெல்லாம் கோட் பண்ணி சொல்லியிருக்காரு. அப்புறம் பிளஸ் இப்போ ரீசெண்டா ஆந்திரால இருந்து ஒரு சிஎம் வந்து மீட் பண்ணியிருக்காரு. எல்லா சைட்லயும் நம்ம ரீச் இருக்கு. இது எல்லாருக்குமா இருக்குமான்னு கேட்டா இல்ல. அது வந்து அரசியல் சந்திப்பு வேற, எனக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்றது வேற. அரசியல்ல இப்போ நீ எதிர்கட்சின்றதுனால நான் கத்தி எடுத்துட்டு சுத்திக்கிட்டே இருக்க முடியும்லாம் கிடையாது. வா, நீ எதா இருந்தாலும் நீ அரசியல் களம் வா, நானும் வரேன். 2 பேரும் நின்று யார் மக்கள் சப்போர்ட் பண்றாங்களோ அங்க நான் அரசியல் நான் பண்றேன் அப்படின்றதுதான். நம்ம ஊர்ல இப்போ ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பிஜேபியோட ஆளை மீட் பண்ணிட்டான் அப்ப பிஜேபி, டிஎம்கே ஆளை மீட் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க. அது அப்படி கிடையாது. அரசியல்னா எல்லாரும் முதுகுல ஒரு கத்தி வச்சுட்டு எதிர்கட்சிக்காரன் வந்தா நான் உடனே இடுப்புல ஒரு குத்து குத்தணும், அந்த மாதிரி மைண்ட் செட் எல்லாம் இருக்கக்கூடாது. நிறைய பேர் அப்படி இருக்கானுங்க, நினைச்சுக்கிறானுங்க அப்படி இந்த மாதிரி இருப்பாங்க. ஆனா இருக்கவங்க எல்லாம் பின்னாடி கூட பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆமா, இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ ஒரு அது என்னது கருப்பு சிவப்பு இருக்க ஒரு ஆள் வந்து அவருடைய குடும்பத்துல ஒரு ஆள் நிக்க வைக்கிறாரு மயிலாப்பூர்ல. அவருக்கு எதிரான ஆள் யாருன்னு பார்த்தனாக்கா பாமகல ஒரு ஆளு கூப்பிட்டு வந்து மயிலாப்பூர் பாமக அவங்க ஊர்ல ஓட்டு வாங்குறது பெரிய விஷயம். அவர்ல இருந்து ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து சென்னையில நிக்க வச்சு அவருக்கு இதுலயே தெரியலீங்களா எதிர்கட்சி என்ன பண்றானுங்க, சரி உன் ஏரியால நீ ஆளை நிக்க வச்சுக்க, நான் அதுக்கேற்ற மாதிரி ஒரு டம்மி ஆள் வச்சுக்கிறேன், நீ அடிச்சு ஜெயிச்ச மாதிரி நீ காட்டிக்க, அதே மாதிரி நான் நிக்கிற ஏரியால உன் கட்சியில எவனா டம்மி இருப்பான் இப்படிதான் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கானு. அது ஒருத்தர் வந்து வாக்குமூலமே கொடுக்குறாரு. ஒரு ஊபி வந்து சொல்றாரு, நாங்க வந்து வெளில பார்க்க மாதிரி தான் அடிச்சுக்கிற மாதிரி இருக்கும், உள்ளுகளில் பார்த்தீங்கன்னாக்கா உங்கால நாங்க போட்டு கொடுத்துவோம் எங்கால நீங்க போட்டு கொடுத்தோன்னு ஓப்பனா வாக்குமூலம் கொடுத்துட்டு போறாங்க. நம்ம ஊர்ல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, உள்ளுக்குள்ள அவனுங்க எல்லாம் பக்கா ஃபிட்டு. இதெல்லாம் தாண்டி தான் நம்ம மேல ஏறி வரணும். ஆமா ஆமா. அனிதா சொல்லுங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தீங்க. ஹாய் எல்லாருக்கும் ஹாய். ஆக்சுவலா நீங்க இந்த வீக் நடந்ததெல்லாம் சொன்னீங்க இல்லையா, அதுல வந்து அந்த பஸ் இஷ்யூ ஒண்ணு நடந்துச்சு. அதுல வந்து ஒரு கமெண்ட் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து பஸ் உள்ள போறவங்க யாருமே வந்து எதுவும் சொல்ல, வெளில நின்றுட்டு இருக்கவங்க தான் பேசுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அந்த கமெண்ட்டே வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளான கமெண்டா இருந்துச்சு. ஆக்சுவலி அந்த பஸ் இஷ்யூ அங்க நடக்கிறத விட இப்போ ஒயிட் பஸ்னா லேடிஸ்க்கு ஃப்ரீ அப்படின்றாங்க. அப்படி ஒரு இது வந்தோடனே அது எத்தனை மணி நேரத்துக்கு ஒரு பஸ் வருது அப்படின்றதே ஒரு பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கு நிறைய இடத்துல. சோ அந்த இதுவே அவங்க வந்து சரியா பண்ணலன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னொன்னு வந்து செகண்டா நீங்க யங்ஸ்டர்ஸோட சப்போர்ட் சொன்னீங்க. எஸ், நாங்க யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் நாங்க சப்போர்ட் நிக்கிறோம். இன்னொன்னு வந்து நாங்க நேற்று வந்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டு நாங்க இன்னைக்கு வந்து எங்களோட இதை கேட்கல. நாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே பண்றோம். நீங்க எல்லாமே வந்து உங்களோட ஐ வாஷ்க்காகவும்
மக்கள் வந்து ஐ வாஷ் பண்ணிட்டு எங்களோட கட்சிக்கு நல்ல பேர் வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய விஷயம். ஆனா நாங்க அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பண்ணது கிடையாது. எங்களோட இது வந்து நோக்கம் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது ஒரு குறிக்கோளோட தான் இருந்தது. அதுவும் இல்லாம நாங்க வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நிக்கல. ஃபர்ஸ்ட்ல இருந்தே மக்களுக்கு ஏதாவது வந்து நான் நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தோட தான் விஷனோட தான் அண்ணாவும் இருந்தாரு. அதுக்கு இப்போ அது நடந்துட்டு இருக்கு. நிறைய விஷயம் மக்களுக்கு கரெக்டா இல்ல அப்படின்ற ஒரு இதோட தான் அண்ணா வந்து வந்திருக்காரு. அதுக்காக தான் நாங்க எல்லாருமே சப்போர்ட் பண்றோம். நாங்க வந்து பிளைண்டா ஃபேன்ஸ்ன்ற பேர்ல நாங்க போய் சப்போர்ட் பண்றதுக்கு நாங்களும் ஒன்னும் வந்து எப்படி சொல்றது, காசு வாங்கிட்டு பண்றவங்க கிடையாது. அவரோட விஷன் நாளைக்கு நல்லா இருக்கு. ஸோ அதை நோக்கி நாங்க போறோம். அதே மாதிரி இந்த ஃபேன்ஸ் ஃபைட்டு இது அதுங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு 1 வீக்கா அதுவும் நடந்துட்டு இருக்கு. பட் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சில பேர் பண்றாங்க தான். நாங்க இப்போ அதையும் வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு வரோம். எங்களோட விஷன் வந்து ரொம்ப வைடா இருக்கு. அதை நோக்கி தான் நாங்க டிராவல் பண்ண போறோம். அப்படின்றது மட்டும் நான் வந்து எல்லாருக்குமே சொல்ல விரும்புறேன். அண்ட் ஆல்சோ நாளைக்கு வந்து ஈகரா எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி அண்ணா வந்து பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நாங்க இதை வந்து இன்னும் வைடரா கொண்டு போவோம் அப்படின்றது வந்து நான் எல்லாருக்கும் சொல்ல விரும்பிக்கிறேன். அதே மாதிரி லேடிஸ் சப்போர்ட், யங்ஸ்டர் சப்போர்ட் எல்லாமே அண்ணாக்கு இருக்கு. அதை வந்து யாருமே டினை பண்ண முடியாது. ஸோ நாளைக்கு வந்து நான் ஈகரா வெயிட் பண்றேன். ஸோ ஐ லீவ் அதர்ஸ் டு டாக் அபவுட் இட். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. ஷாருஃப் பேசுறீங்களா? ஹேண்ட் மட்டும் இது பண்றீங்க. பேசுகிறேன் ப்ரோ. நான் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குற விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, இப்போ அந்த ஸ்டார்டிங்லேருந்து அந்த பிரச்சனையாக சொன்னது வந்து இக்கு விட்டாங்க சொல்லி சொன்னாங்க இல்லையா. எல்லாரும் வந்து பேசினாங்க நிறைய இடங்கள்ல வந்துட்டு என்ன இலக்கண பிழையாக ஆயிடுச்சு, இதையே வந்து பண்ண முடியல, தவறாக பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள்லாம் கேட்டு இன்னைக்கு ரீசெண்டாக வந்து அந்த இது வெளியிட்டாங்க இல்லையா, விஜயானந்த் அண்ணன் வந்து வெளியிட்ட அந்த அறிக்கையில் இந்த அஃபீஷியலாக வந்து வெற்றி கழகம் மிக்கு போட்டது வந்து ஒரு நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா மாற்று அரசியல் சொல்லிட்டு சொல்லும் பொழுது எப்படின்னா, இப்போ இது வரைக்கும் இருந்த தலைவர்கள் வந்து அவங்க செஞ்ச தவறை வந்து சுட்டி காட்டும் போது ஏற்றுக்கிட்டதா நான் இது வரைக்கும் எங்கேயுமே நான் பார்த்ததில்லை. இது வரைக்கும் இருந்த தலைவர் கலைஞராக இருக்கட்டும், இல்லை ஜெயலலிதாவாக இருக்கட்டும், அவங்களுடைய தவறை வந்து ஒரு பொதுமக்களோ அல்லது எதிர்கட்சிகளோ சுட்டி காட்டும் போது ஏற்றுக்கிட்டு மாற்றிட்டானா என்னுடைய அறிவுக்கு தெரிஞ்சதில்லை. பட் ஆனால் இந்த விஷயம் வந்து மேபி ஒரு நிறைய பேர்களுக்கு வந்து ஒரு சரி ஒரு பாசிட்டிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த விஷயமே ஒரு மாற்று இதுவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த ஒரு சின்ன விஷயத்த கூட வந்து மாற்றிருக்கிறாங்கன்ற மாதிரி அது ஒரு ப்ளஸ்ஸாக தெரியுது. ப்ளஸ் வந்து நாளைக்கு அண்ணன் வந்து வராங்க, எல்லாமே வந்து ஓப்பனாக வந்து பேச போகிறாங்கன்னு சொன்னீங்கன்னா, ஓப்பன் இடத்துக்கு வந்து பேசும்பொழுது ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து கேள்வி கேட்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம கேரளாவில் பார்த்தீங்கன்னா முல்லை பெரியார் இஷ்யூ இருக்கும், மேகதாது அணை இஷ்யூ இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து அட்ரஸ் பண்ணி பேச வேண்டி வரும். அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து டிலே பண்ணாமல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அண்ணாமலையாக இருக்கட்டும், ப்ளஸ் வந்து அண்ணன் சீமான் அவங்களாம் இருக்கிறாங்கன்னா ஒவ்வொரு விஷயம் வந்து உடனுக்குடன் வந்து டக்கு டக்குன்னு ரியாக்ட் பண்ணுவாங்க. அதுக்கான அறிக்கை கொடுப்பாங்க, இல்லை கண்டனம் தெரிவிப்பாங்க. அந்த மாரி வந்து இருக்கணும்னு தான் நானும் விரும்புகிறேன். அண்ணன் அந்த மாரி டக்கு டக்குன்னு பண்ணும்பொழுது கொஞ்சம் அது இன்னும் ஒரு அவருடைய பொலிட்டிக்கல் கேரியரை இன்னும் கொஞ்சம் செமையாக கொண்டுட்டு போகும் கண்டிப்பாக. அது வந்து என்னுடைய ஒரு சின்ன ஒரு கருத்தாக அது வந்து தெரிவிச்சுக்கிறேன். அந்த மாரி இருக்கணும்னு விரும்புகிறேன். ஓகே, கிஷோர் ப்ரோ சொல்லுங்க. இல்ல இப்போ ஷாருக் ப்ரோ சொன்னாருங்களா, இந்த வந்து கண்டனம் தெரிவிக்கிறது அப்படின்றது, அது வந்து எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இப்போ வரைக்கும் நடந்திருக்குன்றது எனக்கு தெரியல. எப்படின்னா, எலெக்ஷன் டைம்ல வந்து நீட்டுக்கு அகைன்ஸ்டா நிறைய பேர் பேசியிருக்காங்க. இப்ப இருக்க ஆளுங்கட்சி முதற்கொண்டு பேசியிருக்காங்க. எல்லாருமே பேசியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு இப்ப எப்படி சொல்றது, ஆள்ற தகுதி வந்தப்புறமும் அதை நிறுத்தினாங்களான்னு கேட்டாக்கா இல்ல. இந்த மாதிரி கண்டனம் தெரிவிச்சுட்டா அது பிரச்சனை தீர்ந்துன்றது கண்டிப்பா கிடையாது. ஆனா ஆதி காலத்துல எனக்கு தெரிஞ்சு 40 வருஷமா இந்த கர்நாடகா தண்ணி பிரச்சனைக்கு எல்லா கட்சியும் சொல்றது, வந்த 2 கட்சியும் மாத்தி மாத்தி இவங்க எலெக்ஷன்ல இவங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது இவங்க வந்து நாங்க இதுக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறோம் ஓட்டு போடுங்கன்னு சொல்றது. இது வந்து இதனால எதனா சொல்யூஷன் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. இது கண்டனம் தெரிவிச்சுதான் பேசணுமான்றது கிடையாது. இப்ப நம்ம வந்து ஒரு மேனிஃபெஸ்டோன்றது என்னன்னா, நான் வந்தா இது பண்ணுவேன் அது பண்ணுவேன்னு சொல்லி வாங்குற ஓட்டு வந்து எனக்கு எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்குன்றதெல்லாம் பக்காவா ஃபேக்குன்ற மாதிரி தான் தெரியுது. இலவசம் கொடுத்து ஓட்டு வாங்குறதெல்லாம் வேஸ்ட். கண்டனம் தெரிவிச்சா அது எந்த அளவுல கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் இதுதான். ஹலோ
இல்ல அது அப்படி இல்ல ப்ரோ. அது ம். அது அப்படி கிடையாது. ஏன்னா வந்து ஒவ்வொரு விஷயங்கள் வந்து நடக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிளாம்பாக்கம் இஷ்யூ வந்து நடந்தப்போ எதிர்கட்சிகள்லாம் வந்து கண்டிச்சாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு நிர்வாக சீர்கேடா இருக்குது, ம். அரசோடைய இயந்திரம் வந்து சரியா எங்களை சொல்லிட்டு கண்டிக்கிறாங்க இல்லையா. ம். அப்ப என்னன்னா அது வந்து ஒரு பதிவாகும். அப்ப வந்து இந்த ஆளக்கூடிய அரசு வந்து தவறு செஞ்சிருக்குன்ற வரலாற்றுல ஒரு பதிவா இருக்கும். அந்த ஒரு பதிவுக்காக அது வந்து மாறலைனாலும் ஒரு சில விஷயங்கள் மாறியும் செஞ்சிருக்கு. இப்போ நம்ம பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த ஜல்லிக்கட்டுக்காக போராடி தான் ஜல்லிக்கட்டுடைய இதை வந்து நம்ம வென்றெடுத்தோம். ம். அப்ப நம்ம போராடாம இருந்தா அது கிடைச்சிருக்காது. ஏன்னா அதுல வந்து எத்தனை பேர் வந்து அடிச்சாங்க, உள்ள வந்து தீவிரவாதி போட்டாங்கலாம் சொன்னாங்க. ம். அப்போ வந்து ஒரு விஷயத்துக்காக நம்ம இறங்கி போராடுறது, கண்டிக்கிறது என்பது ஃபர்ஸ்ட் ஒரு வரலாற்றுல போய் பதியும். அந்த ஆளக்கூடிய அரசு வந்து தவறு செஞ்சிருச்சு சொல்லிட்டு பதியும். அது வந்து மேபி அந்த போராட்டம் வந்து வெற்றியாகவும் மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுதான் ஒரு விஷயம். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஃபுல் டைம் பாலிட்டிஷியனா வரும்பொழுது நம்ம ஒவ்வொரு விஷயம் ஈச் அண்ட் எவ்ரிதிங் வந்து நம்ம வந்து மைக் கொண்டு வந்து கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தலைவர் ஒரு இடத்துக்கு போறாங்கன்னா அந்த இடத்துல இந்த இஷ்யூ பத்தி என்ன சொல்றீங்க, இப்போ வந்து ராம் டெம்பிள் கட்டியிருக்கிறாங்க அந்த இடத்துல, பாபரி மசீத் இடத்துல, அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன, உங்களோட ஸ்டாண்ட் என்னன்னு கேட்பாங்க. அதே போல நீட்டை பத்தி கேட்குறாங்க. இப்போ வந்து என்ன சொல்றது, நியூ எஜுகேஷன் பாலிசி பத்தி கேட்பாங்க. வேற ஒவ்வொரு இஷ்யூ பத்தி பேசும்போது நம்ம ஃபுல் டைம் பாலிட்டிஷியன்றப்போ அப்போ அந்த இடத்துல வந்து அவங்க வந்து கருத்து என்ன சொல்றது, கரண்ட் இஷ்யூ வந்து கருத்து சொன்னா மட்டும்தான் அந்த இடத்துல வந்து இதுவா இருக்கும். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இதே மாதிரி நம்மள வந்து ஒரு கார்னர் பண்ணுவாங்க. இல்லைன்னா வந்துட்டு நம்மளை பத்தி ஒரு இதுவா போடுவாங்க. சரி இவங்க வந்து இதை பத்தி சொல்ல மாட்டாங்க, வந்து ஒரு பொலிட்டிஷியன் ஃபுல் டைம் பாலிட்டிஷியன் மாதிரி இருக்க மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைப்பாங்க. அதுதான் சொல்ல வந்தேன் நான், வேற ஒன்றும் இல்லை. இல்ல அதுக்கப்புறம் நீங்க எதோ இது வந்து இப்போ ஜல்லிக்கட்டு நீங்க சொல்றீங்களா வந்து இது வந்து நார்த் இந்தியா பிளஸ் வந்து பீட்டா ஒரு வந்து அவுட் சைடர்ஸ்ல வந்து நமக்கு கொடுத்த ட்ரபிள்ல வந்து நம்ம மீட்கிறதுக்காக போராட்டம் பண்ணோம். அதே மாதிரி இலங்கை இஷ்யூ வந்து நம்ம தமிழர்களுக்கு நடக்கிற பிரச்சனை, இது வந்து காமன் பீப்புளுக்கு நடக்கிற இஷ்யூக்கு மட்டும்தான் ஒரு நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா அதுக்கு மட்டும் தான் வாய்ஸ் ஓவர் பண்ணிருப்பே தவிர, இப்போ இந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு எப்படின்னா கட்டினது ஏடிஎம்கே, அவங்க பேர் போட்டு திறக்கணுன்றதுக்காக அவசர அவசரமா, ஏன்னா கலைஞர் 101வது பிறந்த நாளுக்கு திறந்தாங்க, அது நல்லா இருக்காதுன்றதுனால 100வதுலேயே திறக்கணும்னு அவசர அவசரமா திறந்தாங்க. இது இஷ்யூ நடந்தது. இதுதான் சொல்றேன். ஏன்னா எதுக்கெல்லாம் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணுமோ அது கொடுப்பாரு. பிளஸ் இது வந்து எப்ப நடக்கும்னா 2024 எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் அதுக்கப்புறம் தான் வெளியில வருவார். ஏன்னா இப்போ இந்தாக்கா நீங்க தான் எலெக்ஷன்ல நிக்கலையே, அப்புறம் எதுக்கு இதுக்கெல்லாம் பேசுறீங்கன்னு கேட்பாங்க. கண்டிப்பா ஒரு ரீசன் கேட்பாங்க. அப்போ வந்து நான் என் மக்களுக்காக நான் பேசக்கூடாது. இது வந்து திருப்பி திருப்பி வாக்குவாதமா போகும். அது எப்போ பேசுவாங்களோ அப்பதான் பேச முடியும். இப்போ வந்து நம்ம மைக்கு தூக்கிட்டு போய் கேட்கறதுனால இது இஷ்யூ சால்வ் ஆயிடுமான்றதெல்லாம் இல்ல. நான் தான் சொல்றேன், காமன் பீப்புளுக்கு மட்டும்தான் ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பாரு. நீங்க நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மொத்தமா நடக்கிறதுக்கு இந்த ஒகேனக்கல் பிரச்சனை இது எல்லாத்துக்குமே பேசியிருப்பாரு. அந்த காமன் பீப்புளுக்கு நடக்கிறதுக்கு மட்டும் தான் அவர் பேசிக்கே தவிர இந்த எதிர்கட்சி கிளப்புற பிரச்சனை, ஆளுங்கட்சி கிளப்புற பிரச்சனைகள்லாம் போய் பேசினா அது வந்து எதிர்ப்பு அரசியல். அவனை குறை சொல்லி நம்ம ஓட்டு வாங்குறது, இவனை குறை சொல்லி நம்ம ஓட்டு, இது வேற. இவங்க ஃபார்மாலிட்டிக்காக பண்ற அரசியலுக்காக ஹலோ குரல் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அது அந்த அந்த மீனிங்ல சொல்ல வரேன். ஹலோ பேசலாமா? சொல்லுங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ, தேங்க்ஸ் ஸ்பீக்கர் கொடுத்ததுக்கு. ஹலோ கேக்குதா? கேக்குதுங்க சொல்லுங்க செஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் வந்திருக்காரு, டிவிக்கேன்ட்டு ஆரம்பித்து நம்ம தலைவர் வந்திருக்காரு. இப்போ எல்லாரும் பேசுகிறீங்க அவங்க அண்ணாமலை அப்புறம் இங்கே இருக்கிற கட்சியெல்லாம், நமக்கு ரெண்டு கட்சி தான் ஆப்போசிட்டு. பார்த்திங்கன்னா ஒன்று டிஎம்கே, இன்னொன்று ஏடிஎம்கே. நம்ம ஓப்பனிங்லேயே இப்போ 3வது கட்சியாக தான் இருக்கோம். பிஜேபி ஒன்றும் 3வது கட்சி இல்லை, நம்ம கட்சி தான் 3வது கட்சியில் இருக்குது. லாஸ்ட் எலெக்ஷன்லேயே பார்த்திங்கன்னா பிஜேபி வந்து 3% ஓட்டு தான் வச்சுருக்காங்க. சரிங்களா? நம்ம தலைவர் வந்தோன்னையுமே எல்லா ஊடகத்துலையும் சொல்கிறது 15 to 20% இவர் ஓட்டு வாங்குவார் அப்படிங்கிறதான். ஆனால் ஜெயிக்கிறதுக்கு நம்ம தலைவர் எப்படி என்னென்ன கொள்கைகள், அப்புறம் என்ன மாதிரி மீட்டிங், என்ன மாதிரி ஆப்போசிஷன் எடுக்கிறாரோ அதை வச்சு நம்ம ஜெயிக்கிற இடத்துல வருவோம். இன்னும் ஆப்போசிஷன் வருவோம், இல்லைன்னா ஆட்சி பிடிக்கிற இடத்துல வருவோம். ஆனால் 3வது இடத்துல நம்ம தான் இருக்கிறோம். நீங்கள் அண்ணாமலைக்கு இங்கே வந்து இங்கே ஹோப் ஏன் கொடுக்குறாங்கன்னா அவங்ககிட்ட மீடியா சப்போர்ட் இருக்குது, அவங்க மேலே ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால தான் கொடுக்குறாங்க. நீங்கள் அவங்கள பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம்லாம் இருக்காது. இதுதான் உண்மை. ஆப்போசிஷன் கட்சி இன்றைக்கி 3% தான், அதிகபட்சமாக வாங்கினது நாம் தமிழர் 7% வாங்கியிருக்காங்க லாஸ்ட் எலெக்ஷனில். ஆனால் இன்றைக்கி பிஜேபி வந்து ப்ரொமோட் பண்ணி இது 3வது கட்சி மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் எல்லாருக்குமே.
ஸோ நம்ம தான் அந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறது என்னோட இது ஒப்பீனியன். உங்களுக்கு ஏதாச்சும் இது இருந்துன்னா சொல்லுங்க, நான் கேட்குறேன். நான் இல்ல நம்ம ரீச் கரெக்டா? எந்த அளவுக்கு இருக்குன்றது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 2010 ஒரு கட்சி ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. ஐஜேகேன்னு ஒரு கட்சி எத்தனை பேருக்கு தெரியும்? ஏங்க ஐஜேகே கட்சி எதுக்காகனா அது அவங்க சொத்தை இல்ல இல்ல காப்பாத்துறதுக்காக உருவாக்கின கட்சின்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும், அந்த கதை எனக்கு தெரியும். நான் அதை சொல்லலைங்க, ஒரு ஆ கட்சி ஆரம்பிச்சு ரீச் ஆகுறது சொல்றேன். இப்ப நம்ம ஏங்க வந்து அவங்க சொல்லி அதுக்கெல்லாம் அவங்க ரீச் ஆகிறதுக்காக கட்சி ஆரம்பிக்கல, சொத்தை நான் சொல்ற காப்பாத்திக்கிறதுக்காக மீனிங் உங்களுக்கு ஆரம்பிச்ச கட்சி. புரியுதுங்களா? ஒரு கட்சி சொல்லுங்க. ஆரம்பிக்கிறோம்னா பப்ளிக் ம் வைஸ்ல ரீச் ஆகணும்ல. சொத்தை ம் காப்பாத்துறாங்க, எஸ்ஆர்எம்ல வந்து ரைடு விட்டாங்க, டிஎம்கே விட்டது எல்லாமே தெரியும். ம் இப்போ நான் இன்னைக்கு அவர் நான் ரீச் பிஜேபியில் ஆகுறதுக்கு இருக்காரு. இல்லை ம். ஒன்று அவர் பிஜேபியில் இப்போ இருக்காரு. ஆனால் அவர் ஜெயிச்சது வந்து டிஎம்கேவோட சிம்பிளில் வச்சு ஜெயிச்சு அவர் இப்போ டிஎம்கேவோட உறுப்பினராக தான் அவர் இருக்காரு. ஆமா, அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு அதுதான் அது சொல்றேன். தெரியும். அவங்களுக்கு இல்ல ப்ரோ, அகேன்ஸ்டா அவரு இருந்துதான் அவங்க அதுதான் ஆரம்பிச்சாங்க. அவரு சொல்றாரு. அந்த கட்சி காலேஜ் இதா இருந்துட்டு நாங்கெல்லாம் எஸ்ஆர்எம்ல இருக்கும்போது கூட ரீச் ஆக முடியல. அவங்க என்னதான் நினைச்சாலும் பசங்க கண்டுக்கவே இல்லை. அதான் சொல்றேன், ஒரு கட்சியோட பேரையே ரீச் பண்றதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய இடத்துல நம்ம ஆல்ரெடி பெட்டர் பொசிஷன்ல இருக்கோம்னு தான் சொல்றேன். அதுதான் மீன் பண்றாரு. இல்லை அதான் உண்மை. அது ஏங்க அவங்க வந்து தமிழ்நாட்டு நலனுக்காக ஆரம்பிச்ச கட்சி இல்லைங்க இது. எங்க அவங்க தமிழ்நாட்டு எதுக்கு வேணா நலனுக்காக ஆரம்பிக்கிட்டோம், ஆரம்பிச்ச கட்சி கட்சி. பேர் இங்க ஆரம்பிச்சு ரீச் பண்ண முடியாதுங்கிறாங்க. அவ்வளவு ஈஸி கிடையாது மக்கள் மத்தியில போய் ரீச் ஆறது அப்படிங்கிறாங்க. அவங்க கட்சியை அதான் விமர்சனம் உண்மை, பண்ணல. அதான் உண்மை. கட்சி என்ன கட்சி வேணா எதுக்கு வேணா ஆரம்பிச்சுக்கிட்டோம். ஒரு கட்சின்னு ஆரம்பிச்சு போய் ரீச் ஆகி மக்களை சந்திக்கிற அளவுக்கு மனசுல நிக்கிற அளவுக்கு போறதே கஷ்டம் இந்த இந்த காலத்துல அப்படிங்கிறாங்க. நம்ம 3வது இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறது எத்தனை பேர்த்துக்கு இன்னைக்கு தெரியும்? எனக்கு தெரியல, ப்ரோ எனக்கு முதல் இடத்துல இருக்க தேர்ட் மாதிரி தான் பிளேஸ். இருக்கு. நான் அந்த நம்ம மீனிங்ல இலக்கு சொல்ல யானை அடிக்கணும்னு அவரே ரியாலிட்டின்னு சொல்லிட்டாரு. ஒன்று இருக்கு. ஓகேங்களா? இல்ல நம்ம இலக்கு யானை அடிக்கணும். ஓகேங்களா? அதை நோக்கிதான் அது போயிட்டு இல்லை, இருக்கோம். அது இந்த ஓகே, அது 2வது இடம் ஓகே. 3வது ஆனால் இடம் அது ஓப்பனிங் வரும்போது வந்தோடனே பேசிக்கலாம். 3வது பிளேஸில் நம்ம தான் இருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ ஆளுங்கட்சி எதிர்கட்சி அடுத்து அதுதான் நம்ம ப்ரோ அப்படிங்கிற சொல்றேன். மாதிரி இருக்கும். இப்போ வரைக்குமே எதுவுமே பண்ணாம நீங்க அதான் சொல்ற மாதிரி இவ்வளவு ரீச் வந்துட்டோம்னு சொல்ல வரேன். புரியுதுங்களா? இன்னொரு விஷயம் சஞ்சய் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேங்க. அதாவது பாத்தீங்கன்னா நீங்க இப்ப ரேஸ்ல ஓடுறீங்கன்னா நீங்க 3வது இடத்துக்கு வரணும்னு ஓடுனீங்கன்னு வைங்களேன், இல்லை உங்களால வந்து ஃபர்ஸ்ட் இடம் இல்ல சார், ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இடம் சார். அதுல பேர் விக்னேஷ் ப்ரோ அவரு சொல்றதுக்கு நானும் 3வது அப்படிதான் இடத்துல புரிஞ்சுக்கிட்டேன். இருக்கோம். ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி சொல்லல. அவர் வந்து இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு ஆளுங்கட்சி பவர்ல ஒருத்தங்க இருக்காங்க, எதிர்கட்சியா ஒருத்தங்க உட்கார்ந்துருக்காங்க. நம்ம தேர்ட் என்ட்ரியா வரும்போதே நாளைக்கு இந்த போட்டிக்குள்ள என்ட்ரா ஆகும்போது தேர்ட்ல வரோம் அப்படிங்கிற மாதிரி மீனிங் சொல்றேன். நானும் ஃபர்ஸ்ட் அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு ஓப்பனிங்லேயே நம்ம தேர்ட் பிளேஸில் இருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை. அவங்க நிறைய பேர் இப்போ இது பண்ணுவாங்க, தேர்ட் பிளேஸில் பிஜேபி இருக்கிற மாதிரி கொண்டு வராங்க. ஆனால் ஆக்சுவலாக ஓட்டு பர்சன்டேஜ் இப்போ இருக்கிறது வந்து நாம் தமிழர் இருக்காங்க. நம்ம ஓட்டு எலெக்ஷனில் வந்துட்டோம்னாவே நம்ம ஃபர்ஸ்ட் இடத்துலேயே வந்துடுவோம். எனக்கு தெரிஞ்சு ஆட்சி மாற்றம் நம்மளால தான் 60 வருஷம் கழிச்சு வரப்போகுது நம்ம மூலியமா. அந்த ரெக்கார்டை ப்ரோ வந்து பண்ணுறது ப்ரோ தளபதி தான், ப்ரோ நம்ம பேசலாமா? தளபதி ஒரு தான். 5 நிமிஷம் ம் ப்ரோ. எல்லாருக்கும் குட் ஈவினிங், குட் நைட்டு. ஒரே 5 நிமிஷம் 5 பாயிண்ட் மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து 200 பேர் இருக்கோம். அந்த 200 பேர் வந்து ஒரு நாளைக்கு வந்து 10 பேருக்கு வந்து இது மாதிரி நம்ம தலைவர் கட்சி ஆரம்பிச்சிரு சொன்னாவே 2 என்னாச்சுன்னு தெரியல, அவருக்கு போயிடுச்சு போல் இருக்கு. வேற ஏதாவது சொல்லுங்க. பக்காவது ப்ரோ. இல்ல அது 200 போறதா வந்தாரு. ஆனா கோவஸ்டிக்கே பக்கா விட்டு கேக்குது விட்டு விட்டு கேக்குதுடா அலெக்ஸ். சரி விடு, பரவாயில்ல. அடுத்து கேக்குதா பேசுங்க இப்போ? மிஸ்டர் மாரன் ரோஸ்ட், நீங்க பேசுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார் கேக்குதா? கேக்குதுங்க, சொல்லுங்க பேசுங்க. கேக்குதுங்க சொல்லுங்க. சார் என் பேர் மணிமாறன். நான் இப்போ நீங்க பேசணும் இல்லையா, தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் தான் என்னோட தொகுதி. சூப்பர். இப்போ நம்ம ஃபியூச்சர்ல வந்துட்டு இப்போ எங்க தொகுதியில பாத்தீங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய காம்படிஷன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். டிஎம்கே ஏடிஎம்கே. டிஎம்கேல பாத்தீங்கன்னா தங்க தமிழ்ச்செல்வன் அவர் தான் நிக்கிறாரு. ஏடிஎம்கேல ஓபிஎஸ் நிக்கிறாரு. இதை எதிர்த்து ஒருத்தரை நாங்க நிப்பாட்டுறதுக்காக வந்து இது ஒரு மிகப்பெரிய போட்டிக்காலமா நாங்க பார்த்துட்டு இருக்கோம். அதுக்குண்டான வேலைகள் வந்துட்டு நாங்க வந்து பெரும்பாலும் ஆரம்பிச்சாச்சு. எங்களோட போடி தொகுதியிலேயும் ஒவ்வொரு கிளைகளுக்கும் ஒவ்வொரு வார்டுகளுக்கும் மக்களை வந்து எப்படி சேர்க்கணும், எப்படி பேசணும், அவங்களை எப்படி நம்ம வந்து நம்ம திட்டத்தை வந்து பார்த்தா எப்படி கொண்டு போகணும், இதை முதற்கொண்டு வந்து நான் வந்துட்டு எங்க எங்க தொகுதியில பத்தி ரொம்ப கிளியரா இருக்கும்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, இளைஞர்கள் வந்து இங்க வந்து பார்த்தா பிரச்சனையே கிடையாது பிரதர். எவ்வளவு அழகா நாங்க பேசி கொண்டு வந்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஏகே ஃபேன்ஸா இருக்கட்டும், ரஜினி ஃபேன்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, 40 வயசுக்கு மேல இருக்கிற மக்கள் தான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே நமக்கு. ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருந்திருக்கும். 50 வருஷமா வந்துட்டு டிஎம்கே, ஏடிஎம்கே, டிஎம்கே மாத்தி மாத்தி ஓட்டு போட்டு அவங்க ரத்தத்துல பூரா அதுதான் ஊறி இருக்கு. நீங்க போயிட்டு இப்ப டிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா கரப்ஷன் பண்றா நல்லாவே மக்களுக்கு தெரியும். ஏடிஎம்கே கரப்ஷன் பண்றா நல்லாவே மக்களுக்கு தெரியும். ஆனா அந்த கட்சியை விட்டு கொடுக்க மாட்டாங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கடைசி வரைக்கும் நான் டிஎம்கே தான் நிப்பேன். நான் ஏடிஎம்கே தான் இல்ல நிப்பேன். அதுக்கு ஃபார் காரணம் எக்ஸாம்பிள் அந்த சிம்பிள் தான் காரணம். அதுக்கு காரணம் அந்த சிம்பிள் தான் காரணம். எக்ஸாக்ட்லி அதுதான் மேட்ரு. சர்க்கார் படத்துல நம்ம நம்ம யாரு நம்ம 2 ராதாவை பேசியிருப்பாரு. எங்க பிராண்டு தான் மேட்ரேவும், ஒரு நாயை நிப்பனவன் நான் வந்து ஜெயிச்சிருவோம். இதுதான் கான்செப்டேவும். எலெக்ஷன்ல வந்துட்டு மக்கள் பார்க்கறது 2 விஷயம். ஒண்ணு உதயசூரியன், 2வது ரெட்டையில. இதை தவிர வந்துட்டு யாருமே வேற எதுவும் பார்க்கவே இல்லை. மெஜாரிட்டியை சொல்ல போனோம்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு 18 வயசுல இருந்து 35 வயசுல இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து யோசிப்பான். நாம் தமிழருக்கு கொஞ்சம் ஓட்டு போடுறோம். பட் அவரால் வந்து மெஜாரிட்டி வாங்க முடியாது. ஃபர்ஸ்ட் டிஎம்கே, செகண்ட் ஏடிஎம்கே, தேர்டு பார்த்து என்டிகே தான் இருக்கு. அதுதான் அதுதான் உண்மையும் கூட. பட் இன்னும் இந்த இப்ப வரப்போ 2024, 25, 26ல நம்ம கண்டிப்பா வந்து நம்ம ஒரு போட்டியா இருப்போம். அது வந்து மாற்ற முடியாத கருத்து. பட் நம்மளுடைய மிகப்பெரிய டிராபேக்கேவும் இளைஞர்களோட மனசை மாத்துறதை விட இந்த 40 வயசுக்கு மேல இருக்கிற அந்த ஏஜ் பர்சனை மாத்துறதா வந்து ஒரு மிகப்பெரிய டாஸ்கேவும். ஒவ்வொரு நாளும் அவங்க வீட்டுக்கு போகணும். சார் அதாவதுன்னா ரொம்ப சிம்பிள். ஒரு ஓட்டுக்கு வந்துட்டு தலைவர் சொன்ன மாதிரி 500 ரூபா 1000 ரூபாய் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கிலோ மட்டன் எவ்வளவு சார்? 900 ரூபாய் வைக்கிறான் எங்க போடி தொகுதியில. அவன் கொடுக்குற காசு ஒரு நாள்லயே முடிஞ்சிருது. மீத இருக்கிற 4.25 வருஷமும் மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. செந்தில் பாலாஜி அவர் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கரப்ஷன் பண்ணாரு, கேஸும் எல்லாமே தெரியும். பட் இருந்தாலும் கரூர்ல டிஎம்கே காரன் அவன் தான் சப்போர்ட் பண்ணுவான். வேற கட்சிக்கு போக மாட்டான். ஏன்னா அவன் உடம்புல ஃபுல்லா ஊறி போச்சு. நீங்க எந்த கையை அறுத்தாலும் ரத்தத்துல வந்து கலைஞர் ரத்தம் தான் ஓடும். ஏடிஎம்கே சார் அறுத்தா அந்த எம்ஜிஆர் ரத்தம் தான் ஓடும். சார் ஒரே நிமிஷம். கரூரில் டிஎம்கே இல்லை, அவர் ஏடிஎம்கே பிஜேபியில் எதில் இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு ஓட்டு இருக்கு. ம், 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 ம். அது எக்ஸாக்ட்லி சார். கம்யூனிட்டி ஓட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ம், ம், ம். அது சார் இதுக்கு முன்னாடி வந்துட்டு இங்கே வந்து ஏஜ் ஃபேக்டர் மட்டும் வேலை செய்யாது, கம்யூனிட்டி ஃபேக்டரும் வேலை செய்யும் எலெக்ஷனில். நிச்சயமா சார். ரொம்ப இப்போ நல்லாவே இதுக்கு முன்னாடி வேலை வந்து செய்யும். ஆமா சார். இப்போ இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்மளோட நண்பர் சொன்னாரு 2021 எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா பாமகவும் அதிமுகவும் பார்த்தா கூட்டணி வைக்கிது. திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதியில உதயநிதி நிக்கிறாரு. பாமகக்கு சென்னையில என்ன வேலை? அவங்களோட லொகேஷன் பாத்தீங்கன்னா தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஒசூர், சேலம் இந்த பக்கம் தான் போய் நின்று இருக்கணும். பட் டிஎம்கேக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்போசிட் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே. உதயநிதி நிற்கும் பொழுது ஏடிஎம்கேல வந்து ஒரு பெர்சன் நிப்பாட்டி இருந்தால் ஒரு மிகப்பெரிய காம்படிட்டிவா இருந்திருக்கும் 2021 எலெக்ஷன்ல. பட் அவர் நிப்பாட்டினது யாரு? பாமக ஒரு டம்மி கொண்டு போய் நிப்பாட்டி இருக்கான். டிஎம்கேவும் பாமக ஒண்ணுமே இல்லை, அவையும் அங்க போய் நிப்பாட்டணும். பாமகவை பிளான் பண்ணி அடிச்சிருக்காங்க சார். சார் இவன் கான்செப்ட் என்னன்னா, ஒண்ணு நான் இல்லாட்டா நீ, வேற எவனும் வந்துடக்கூடாது. எவன் உள்ள வந்தாலுமே அவனை போட்டு அடி. இதுதான் சார் இவன் கான்செப்டேவும். இதுக்கு இலக்கணம் பாத்தீங்கன்னா போன வாரம் சட்டசபை ஆரம்பிச்சிருக்கு. முன்னெல்லாம் வந்துட்டு ஸ்டாலின் என்ன பேசுவாலும் அவனுக்கு கத்துவானுங்க, அவனுக்கு என்ன பேசுவாங்க இவனுக்கு கத்துவாங்க. இப்ப நல்லா பாருங்க, ஏடிஎம்கே என்ன சொன்னாலும் ஓகே, கருத்துக்கள் வரவேற்கப்பட்டது, நான் கண்டிப்பா பண்ணுவோம் இணங்கி போறாங்க. என்ன காரணம்? நம்ம வந்தாச்சு. உதயநிதி வந்துட்டு ஸ்டேஜ்ல பேட்டி கொடுக்குறாரு. எல்லாத்துக்கும் நாங்க வந்து பார்த்தா டேப் கொடுக்குறோம். ஐடிவிக்கு நம்ம வந்து பார்த்தா ஓபன் பண்றோம். நம்ம வந்து சோசியல் மீடியா ஆக்டிவா இல்ல. என்ன வந்து எதுக்கு அவர் சொல்றாரு? நம்ம தான் காரணம். ஏன்னா இப்ப நமக்கு இருக்கிற இளைஞர் படையை வச்சுட்டு எவ்வளவோ வழி நடத்தலாம் சார். நமக்கு ஒரு மிகப்பெரிய டாஸ்கேவும் அந்த ஏஜ் பர்சன் எப்படி மாத்த போறோம்? காசு வாங்க வாங்கிட்டு தான் இருப்பான். நம்ம போயிட்டு நீ காசு வாங்குறீங்க, வாங்கிட்டு ஓட்டு எங்களுக்கு போட மாட்டான். ஏன்னா காலகாலம் வாங்கிட்டா சார். எம்ஆர்ஆர் காலத்துல இருந்தே வந்து பணம் வாங்கிட்டு இருக்கவங்க எப்படி நம்ம ஓட்டு போட போறாங்க? அதை எப்படி மாத்த போறோம்? அதை எப்படி கொண்டு போகணும்னா, எல்லா கட்சியிலையும் காசு கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்க, ஓட்டு எங்களுக்கு போடுங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த கான்செப்டுக்கு தான் நம்ம போகணும். ஏன்னா நம்மளால் காசெல்லாம் கொடுக்க முடியாது, அவனுக்கு வச்சுக்கிற காசு நம்மகிட்ட இல்லை. சரிங்களா? எல்லா பக்கம் கொடுங்க, எல்லா பக்கம் கொடுத்தா வாங்கிக்கோங்க. ஆனால் ஓட்டு யாருக்கு போடணும்னு நீங்கள் நம்மளோட இது என்னது பிரச்சாரம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஆமா சார். நீங்க சொன்ன கரெக்ட் தான். பட் இதே ஒரு பாயிண்ட் தான் வந்துட்டு நம்ம டிஎம்டிகே கேப்டன் வந்துட்டு 2005 மதுரையில மாநாடு போட்டதுல இருந்து அவர் உடம்பு சரியில்லை 2016 வரைக்கும் கெஞ்சினாரு. நீ ஓட்டிய காசு யார்ட்டோட வாங்கிக்க, ஓட்டு எனக்கு போடு. வரி பணம் தான் ஓட்டே கொடுக்குறான், நீ அவனுக்கு போடுற, எனக்கு மக்கள் கேட்கவே இல்லை. பாத்தீங்களா? இதுதான் சார் கான்செப்டேவும்.
இந்த 2 கட்சி அவனுக்கு இருக்கிற இப்ப கூட இப்ப நான் ஒரு நேத்து நியூஸ் பார்த்தேன். எம்பி எலெக்ஷனுக்கு ஏடிஎம்கே சைடுல இருந்து எடப்பாடி 4000 கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாரு. இந்த பணம் தான் சார் மேட்டர் ஆகும். இந்த ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், என்டிகேல வந்துட்டு சீமான் தெளிவா சொல்றாரு, நான் பணம் கொடுக்க மாட்டேன், எனக்கு நீ ஓட்டு போடு, போடாட்டினா போ. அவரால் என்னன்னா சார், அவர் கூட்டணி யாரு கூட வைக்க மாட்டாரு. அவர் தேவை என்னன்னா வர 1000 10,000 ஓட்டை பிரிச்சு தன்னோட தன்னோட பலத்தை காட்டுறாரு. அது மூலமா அவர் சம்பாதிக்க பாக்குறாரு. நாளைக்கு நம்ம தலைவரே வந்துட்டு நம்ம கட்சி நம்ம இப்ப 2024 நம்ம வந்து அடுத்த மாசம் நம்ம வந்து கட்சி பதிவு பண்ணிட்டு எலெக்ஷன் நின்னாலும் சீமான் வர மாட்டாரு. இதுதான் உண்மை. ஏன்னா அவரை பொறுத்தளவுக்கு என்னன்னா, கூட்டணி வச்சாருன்னா என்னாலதான் நீ ஜெயிச்ச, உன்னாலதான் நான் ஜெயிச்சேன்ற ஒரு மிகப்பெரிய போட்டி வரும். அதனால நம்ம கூட கூட்டணி வைக்க மாட்டாரு. நம்ம தனித்து தான் நிக்க போறோம். அதான் உண்மை. 234 தொகுதியிலையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு தலைவர்கள், செயலாளர்கள் எல்லாருமே இருக்காங்க. நமக்கு ஆளுங்கன்னா இருக்காது, பிரச்சனை இல்லை. நல்லா பாருங்க, 2021 மக்கள் நீதி மையத்துல கமல் வந்துட்டு 40 தொகுதியை சரத்குமார் கொடுக்குறாரு. சரத்குமாரால வந்து 40 ஆள் காட்டவே முடியல. 20 பேர் தான் கொடுத்து 20 சீட்டு பார்த்து திரும்ப எடுத்துக்கிட்டாரு. பட் நம்ம கிட்ட அந்த மக்கள் அந்த மட்டும் அந்த இளைஞர்கள் படம் இருக்கு. பட் நம்மளால நிக்க முடியும். பட் என்னுடைய ஒரே கான்செப்ட் சார், நேற்று நான் வந்து ஒரு கிளாஸ்க்கு நான் போயிட்டு இருக்கேன். ஒரு பெரிய பேனர் நான் பாக்குறேன் தேனியில. தலைவர் பாத்தீங்கன்னா லெப்ட் பாண்டி போட்டாச்சு. கீழே பாத்தீங்கன்னா துணைத் தலைவர், பொருளாளர், செயலாளர் சொல்லிட்டு பசங்க போட்டோஸ் எல்லாம் இருக்கு. இந்த போட்டோஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா, ஒரு டீசென்டாவே இல்ல. பெருசா முடி வச்சிருக்கான், சட்டையை தூக்கி விட்டுருக்கான், கழுத்துல ஏதோ போட்டிருக்கான். அவன் கீழே பாத்தீங்கன்னா தலைவர்னு போட்டிருக்கான், பொருளாளர் போட்டிருக்கான். இப்படி போட்டா மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? எப்பா கட்சின்னு சொல்றீங்க, ஒரு இல்ல ஸ்கூல் பையனை வச்சிருக்கியப்பா, எப்படிப்பா நான் இல்ல ப்ரோ, அது நீங்க வந்துட்டு நேரா உங்க மாவட்டம்னு சொல்றீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் அங்க போய் இத பத்தி டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா பெட்டர். இங்க பண்றது இது பொதுத்தளத்துல பண்ண வேணாம். நீங்க உங்க தொகுதியில போய் ஃபர்ஸ்ட் அவரை மீட் பண்ணி, இல்ல அங்க ஏதாவது நீங்க பேசிட்டு ஒரு முயற்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை அங்க பேசுறது தான் கரெக்டா இருக்கும். இங்க வேணாம். ஸோ இந்த டாபிக் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம். நீங்க கிஷோர் ப்ரோ பேசுங்க. ஃபைன் ஃபைன் ப்ரோ. ஒன்று இப்போ சொல்லலாமா? இல்லை ம் யாராவது பேசுறீங்களா? இல்லை பேசலாமா, இல்லை வேற யாராவது பேசுறீங்களா? இல்லை பேசுங்க. அப்புறம் இப்போ வந்து நம்ம எல்லாருமே அந்த ஊடகத்தில் பேசுறது வந்து விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சாரு, சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பிச்சாரு, கமல் கட்சி ஆரம்பிச்சாரு, டி ராஜேந்தர் கட்சி ஆரம்பிச்சாரு, பாக்யராஜ் கட்சி ஆரம்பிச்சாருன்னு பேசுவாங்க. இங்கே ஒரு மெத்தட் இருக்கு, எம்ஜிஆர், ரஜினி, விஜய், இந்த மெத்தடு தான். அதில் எம்ஜிஆர் வந்து ஜெயிச்சு அந்த இடத்துல உட்காந்துட்டு இருந்துட்டாரு. அதுக்கப்புறம் அந்த உச்ச நட்சத்திரம் யாருமே வந்து இது வரைக்கும் கட்சி ஆரம்பிக்கல. கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சாருன்னா கமலஹாசன் படம் வந்து நல்லா இருந்தால் மட்டும்தான் இங்கே ஒரு கூட்டம் போய் பார்க்கும். ஆனால் ரஜினி சாருக்கு அப்படி இல்லை, படம் நல்லா இல்லைனாலும் போய் ஒரு கூட்டம் பார்க்கும். நம்மளுக்கு இந்த வாரிசு டைமில் நடந்தது அதுதான். இங்கே க்ரௌடு ஃபுல்லிங் வந்து விஜய், ரஜினி, எம்ஜிஆர், இந்த 3 ஃபேக்டர் மட்டும்தான். இந்த 3 ஃபேக்டருக்கு மட்டும்தான். யாராக இருந்தாலும் சரி, மற்ற எந்த ஆக்டருக்குமே வந்து நல்லா இருந்தால் மட்டும்தான் தேட்டருக்குள்ளேயே ஆடியன்ஸ் சொல்ல போவோம். ஆனால் இவங்க 3 பேர்த்துக்கு மட்டும் அந்த ஒரு பிரச்சனை இருக்கவே இருக்காது. மொக்கையாக இருந்தாலும் உள்ள ஆள் போயிட்டே இருப்பாங்க. அதுதான் உண்மையும் கூட. இன்னைக்கு வரைக்கும் ஒரு சினிமாலேருந்து வந்து எம்ஜிஆர் சாருக்கு அப்புறம் ஒருத்தன் இந்த இடத்துக்கு அரசியல் கட்சி ஆரம்பித்தது வந்து உச்ச நட்சத்திரத்தில் தளபதியை தவிர்த்து வேறு எந்த ஒரு பர்சனும் இல்லை. இவருக்கு கமலஹாசன் அவர் வரும்போதும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. அவருக்கு 234 தொகுதியில் நிப்பாட்டுறதுக்கு ஒரு கரெக்டான ஆள் கூட இருக்காது. சரிங்களா? மக்கள் ஐக்கியம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? ஒரு 15 வருஷமாக ஆக்டிவில் இருக்கிற ஒரே ஒரு ரசிகர் மன்றம், நற்பணி மன்றமாக இருந்தது நம்ம ஒரு இது மட்டும்தான். அது கமலஹாசன் கட்சி நேற்று அவங்க போனதுக்கப்புறம் அவர் உடனே இவங்க 2 பேர், கருணாநிதி, ஜெயலலிதா, அவங்க 2 பேரும் ஆளுமையில் நம்ம வந்தால் ஜெயிச்சலான்னு ஒரு தப்பு கணக்கு போட்டு வந்தவங்க. தளபதி அப்படி இல்லை. இதுக்கு முதல் காரணம் எஸ்ஏசின்னு ஒருத்தர், அவர் தான் தளபதியோட அப்பா. அவர் முதலே தெரியும் அவருக்கு என்ன ஃபேக்டரியில் கொண்டு வந்தால் நடக்கும் அப்படின்ட்டு. 5 வருஷமாக பில்டப் பண்ண ஒரு இடம் உச்ச நட்சத்திரம். அவர் வந்தால் அந்த ஃபேக்ட் இருக்கும். நீங்கள் இங்கே பிஸ்மி சொல்லுவார், அந்தணன் சொல்லுவார், இவங்கெல்லாம் கட்சி ஆரம்பித்தாங்க, என்னாச்சு உங்களுக்கு தெரியுமா? சிவாஜி கணேசனே ஆரம்பித்தாருன்னு சொல்லுவாங்க. சிவாஜி கணேசன் படம் நல்லா இருந்தால் தாங்க பார்ப்பாங்க. எம்ஜிஆர் படம் அப்படி இல்லை, ரஜினி படம் அப்படி இல்லை. துண்டு இது ஒரு கான்செப்ட் இருக்குது. எஜமானில் அவர் துண்டை தூக்கி போட்டதுக்காக ஓடிச்சு அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. வாரிசில் அதே தான். தளபதி அந்த படத்தில் இருந்தார் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒரு டஃப் ஒருத்தரோட நம்ம ஆப்போசிஷனில் ஒருத்தர் இருக்கிறவர் வந்தும்
அந்த படம் சீரியலாக இருக்குது, அதாக இருக்குது, இதாக இருக்குன்னு வந்தும் எப்படி ஃபஸ்ட் இடத்துல வருதுன்னு யோசிச்சு பாருங்களேன். அதுதான் ஃபேக்ட்டு, அதுதான் உண்மை, அதுதான் ரியலு. அரசியலில் எம்ஜிஆருக்கு அப்புறம் அந்த உச்ச நட்சத்திரம் ஒரு ஆள் உள்ளே வராரு அப்படின்னா தளபதி மட்டும்தான். ரஜினி சார் வந்திருந்தாலும் அந்த இம்பேக்ட் இருந்திருக்கும், அவர் வர வேண்டிய வயசில். அந்த இதில் 2021 வரேன்னு சொன்னார் இல்லைங்களா, அப்போ வந்திருந்தாலும் ஒன்றும் நடந்திருக்காது. அவர் அண்ணாமலை டைமில் அந்த கட்சி ஆரம்பித்து அவர் வந்திருந்தாருன்னா 96 அவர் அப்போ சிஎம். இது நாமளும் கரெக்டாக இல்லையா? இதான உண்மை. இல்ல ஓகே, இது இன்னைக்கு உங்க நம்ம கருத்தை தலைவர் உங்க கருத்தா அண்ணாமலை எடுத்துக்கலாம் ப்ரோ. டைம் மாதிரி இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு வந்திருக்காரு. ஓகே அதுதான் உண்மை. ஓகே, இவரு ஷாருஃப் பேசுங்க. இப்போ கிஷோர் அவங்க இப்போ எம்ஜிஆர் அவர்கள் வந்து பேசுங்க பேசுங்க. யாருக்கும் மைக் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. உங்க மைக் தானா? வேளாங்கண்ணி இல்லை இப்போ அவங்க வந்து வேளாங்கண்ணி அவரு போயிட்டாரு. இவர் மைக்கும் லைட்டா ப்ராப்ளம் ஆகிற மாதிரி இருக்கு. ஷாருஃப் உங்க மைக்கும் லைட்டா எக்கோ அடிச்சது. உங்க மைக் தாங்க. அப்படிங்களா? இல்ல இல்ல இப்போ இல்ல காது வலி ஒரு ரிமூவ் பண்றேன், திருப்பி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ரோ. ஹெட்செட் போட்டிருந்தா இல்ல ரிமூவ் அவரை பண்றீங்க. ரிமூவ் பண்ணிட்டேன், வரட்டும் ரொம்ப திருப்பி வரட்டும். இதுவாகுது. அவருதான் சொன்ன. இவருனால அவரை சந்தேகப்பட்டு தூக்கிட்டாங்க தெரியாம. தென்பாண்டி பேசுங்க. வணக்கம். இது வந்து இளைய தளபதி வந்து தளபதின்ற பேர் போடுறது வந்து வந்து இது யார் வந்து அது திராவிட பாஷை தான் வந்து ரொம்ப அடிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே தளபதின்ற வந்து ஒரு தத்திக்கு ஒரு பேர் கொடுத்துருந்தாங்க. அந்த தத்திக்கு தான் வந்து தளபதின்ற பேரே போடக்கூடாதுங்கிறாங்க. சாரி, அப்படிலாம் அங்க பேச வேணாங்க. சாரி, ரிமூவ் பண்ணிட்டேன். அவர் மனசுல இருந்ததை சொல்லிட்டாரு, அதை நாங்க என்டோஸ் பண்ணல. நீ தானே அலெக்ஸ் பேசுன்னு சொன்ன. ஹைலைட் என்னன்னா, உள்ள போனேன், சவுக்கு சங்கர் ஆர்மியா இருக்கு. அப்படியே இங்க வர்றதுக்குள்ள மாஸ். ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் அக்செப்ட் பண்ணும்போதே பார்த்து அக்செப்ட் பண்ணுங்க. சோறு இந்த மாதிரி தின்னுங்க, இன்னொருத்தர் கூட சோத்துக்கு பதிலாக ஏதாவது திங்காதீங்க. சோறு மட்டும் தின்னுங்க பசிச்சா, ஓகேவா? இங்க வந்து நீங்க திங்கிறதெல்லாம் நாங்க கேட்கவே இல்லை. டாபிக் என்ன போட்டிருக்கோம், நீங்க திங்கிறத நான் கேட்கவே இல்லை. நீங்க என்ன திங்கிறீங்க நான் கேட்டோமா? அவர் டிஎம்கே விட்டுறாரா? விட்டுறா இல்லண்ணா, இதுக்கு முன்னாடி ஒரு ஐடி வந்துச்சுல்ல, இங்க யாரு? வந்து டாபிக் என்னவோ அதை பத்தி பேசுங்க ப்ரோ, யாரா இருந்தாலுமே. எந்த ஐடியாடா சொல்றேன்? எனக்கு கேட்கவே இல்லடா பேசுனது. ஐடியா பார்த்து கொடு ப்ரோ. இதுக்கு முன்னாடி ஒரு ஐடி வந்துச்சுண்ணா, இதுக்கு முன்னாடி ஒரு ஐடி வந்துச்சு. ஐடி பேரையாவது சொல்றா. அதான் கிஷோர டிஎம் பண்ணாரு. இல்ல ஐடி பேரு கவனிக்கல, ஆனா ஒரு ஐடி வந்துச்சு. டிஎம் பண்ணுங்க. ஓகே. போடிக்காரர் தூய் ஒரு டிஎம் பண்ணு. ஓகே. இல்ல அந்த பிஸ்மி எல்லாம் பெருசா எடுத்துக்க தேவையில்லை. எப்படி சொல்றது, மூணாவதா ஒரு பார்ட்டி வச்சா அது மேஜரா ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ வந்து அவங்களோட கூட்டணி கட்சியா இருக்கணும், இல்லைன்னா அந்த கட்சியே இருக்கக்கூடாதுன்றதுதான் அவங்களுடைய மைண்ட் செட்டு. அப்படிதான் விஜயகாந்த் வச்சு கார்னர் பண்ணாங்க. அவர் எப்படியோ அவர் சினிமால நிறைய பேசி பிளஸ் மக்களுக்கு நிறைய பண்ணதுனால 3வது இடம் வந்தாரு, எதிர்கட்சியாகவும் நின்னாரு. டிஎம்கே இல்லாத இடத்துல வந்து டிஎம்கே சுத்தமா டெபாசிட் கூட இல்லாத தகுதியில விஜயகாந்த் கட்சி வந்து எதிர்கட்சியா வந்து நின்றுச்சு. அப்ப எதிர்கட்சியா இருந்தவங்க கூட நம்ம கூட்டணி போட்ட கட்சி தானேன்னு யோசிக்காம எதிர்த்து நின்ன ஆளுதான் நம்ம விஜயகாந்த். அவரை போட்டு தள்ளுது மேபி எப்படி சொல்றது, அது ஓப்பனா சொல்ல முடியல. இன்னொன்னு இல்ல கிஷோர் ப்ரோ, இப்ப விஜயகாந்த் இருந்த காலகட்டமும் கூட அப்ப ஆன்லைன் உங்களுக்கு அந்த மாதிரி ஃபேன்ஸ் கிடையாது. அதுதான் சப்போர்ட் இல்ல, சப்போர்ட் இல்லன்னு ட்ரால் மேட்டர்ல ஆக்கி விட்டானுங்க. இங்க மீடியா தான், ஊடகம் முழுக்க என்ன செய்யணும்னா மக்களுக்கு என்ன பிரச்சனையோ அதுதான் வந்து நியூஸா போடணும். இப்போ ஊடகம் என்ன இப்போச்சுன்னா, இந்த மும்பையில் ஒரு சீட் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதுக்கு ஈக்குவல் ஆகிட்டானுங்க. யார் காசு கொடுத்தாலும் போகிற ஸ்டேஜுக்கு போயிட்டானுங்க. இனிமேற்படி மீடியா தான் வந்து மக்களுக்கு நல்லது சொல்லுவோம், மக்கள் பிரச்சனையை எடுத்து காட்டுவாங்க, அப்படிலாம் இல்லை. இப்போ பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுற மீடியா என்ன பண்ணுவான், டிஎம்கே பண்ணுற தப்பு எல்லாத்தையும் எடுத்து நியூஸாக போடுவான்.
டிஎம்கே காரன் என்ன பண்ணா பிஜேபி பண்ற தப்பெல்லாம். அப்ப நீங்க 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறது தான் மீடியா வச்சிருக்கீங்களே தவிர மக்களுக்கு என்ன பிரச்சனை வருது அதை பத்தி கார்னர் பண்றதுக்கான எந்த மீடியாவும் இங்க இல்ல. அப்படி ஒரு காலமே போயிருச்சு. அதான் சொன்னேன், மும்பை தெரு அவ்வளவுதான். இதுக்கு மேல மீடியா அவ்வளவுதான் ஒர்த் இப்ப இருக்கிற மீடியா எல்லாம். ஆனா இன்னொன்னு பொதுமக்கள் பார்த்தா இப்ப டிவி போட்டா ஒரு நியூஸ் வருதுன்னா நம்பிடுவாங்க. ஒரு காமனா இருக்கிறவங்க ம். படிப்பறிவு இல்லாதவங்க எல்லாம் பார்த்தா நம்பிடுவாங்க. தப்பா போட்டாலும் சரி, தளபதி பத்தி போட்டாலும். சோசியல் மீடியான்னு கேட்டா யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும் தளபதி யாரு இது அந்த மாதிரி. இப்ப இவர் பண்ற ஹெல்ப் கூட போய் நல்லா ரீச் ஆயிடுச்சு. ஆனா இது வரைக்கும் நியூஸ்ல தளபதியை பத்தி பாசிட்டிவ் மட்டும் தான் போகுது, ஒரு 80%. அதுக்கு இன்னும் நெகட்டிவ் போல. அதுக்கு ரீசன் என்னன்னா, நம்ம பேஸே வந்து சோசியல் மீடியா தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் கிரவுண்ட் ஒர்க் பண்ணாங்க. கிரவுண்ட் ஒர்க் பண்ணது எல்லாமே நம்ம சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் பண்ணோம். இவ்வளவு எல்லாம் பண்ணிருக்காங்கன்றது மக்களுக்கு தெரிஞ்சது. இவங்க சொல்ற மாதிரி அதான் விஜயகாந்த் எல்லாம் போனதுக்கு மெயின் இதுதான், 2 பார்ட்டியும் இல்லாம போனது. புதுசா ஒரு பார்ட்டிஸ் வந்தாலே அவன் வந்து ஒரு எப்படி சொல்றது, அவன் அந்நிய நாட்டுக்காரன்ற மாதிரி பிஜேபின்னு சொல்லி அவனை முத்திர குத்துறது, இப்படிதான் வந்து கார்னர் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை வந்து நம்ம மேல குத்த முடியல. நம்ம வந்து எல்லா பக்கமும் ஸ்டாண்டர்ட்ல இருக்கோன்றதுனால எதுக்குமே சொல்லி கார்னர் பண்ண முடியல நம்மள. இதை என்னடா சொல்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இக்கு போடல, ஆ போடல, ஏ போடலன்ட்டு ஒத்துக்கிட்டு இருக்கானுங்க. இவ்வளவு போடலன்றது யோசிக்கிறானுங்க. கிளாம்பாக்கத்துல கவர்மெண்ட் பஸ் போடாம பிரைவேட் பஸ் விடுறானுங்க. அதை ஏன்டா போடலன்னு எவனும் கேட்கல. இக்கு போடல. இருக்கிற பஸ் நல்லா விட்டா பரவாயில்ல. இதுல கிளாம்பாக்கத்துல ஒண்ணு ஓபன் பண்ணி கோடிக்கணக்குல இப்போ ஒருத்தர் போட்டிருக்காரு, என்ன போட்டிருக்காருன்னா, அதான் இந்த ஹியர் பேராக்னு ஒருத்தர், அதான் பாருங்க கிளாம்பாக்கத்துல பஸ் இல்லைன்னு சொல்றீங்க, எவ்வளவு பஸ் இருக்கு பாருங்கன்ட்டு. பஸ் இருக்கு, ஆனா அது என்ன பஸ்? பிரைவேட் பஸ். கவர்மெண்ட் பஸ்னாச்சும் வெரிஃபை பண்ணிட்டு போட்டியா? போடல. மக்கள் என்ன கேக்குறாங்க, இதுக்கு முன்னாடி நாங்க கோயம்பேடுக்கு பஸ் போவோம், போற வழியில வடபழனியில இறங்கிக்குவோம், இங்க கிண்டியில இறங்கிக்குவோம், எங்களுக்கு வீடு எங்க இருக்கோ அங்க இறங்கி நாங்க போயிடுவோம். இப்ப நாங்க பஸ் ஏறணும், வீட்டுக்கு போனா பண்ணோம், கிளாம்பாக்கத்துல இறங்கி அங்க இருந்து ஒரு பஸ் பிடிச்சி போகணும். இதுக்கு லக்கேஜ் சார்ஜ், அது சார்ஜ், இது சார்ஜ், இவ்வளோ. இதைத்தான் மக்கள் சொல்றாங்கன்றதே புரிஞ்சிக்காம கிளாம்பாக்கத்துல பஸ் இல்லையா, என்ன சொல்றாங்கன்றதே ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க தெரியல. இதுல வேற சொல்ற மக்களை வந்து திட்டிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி இன்னொன்னு, பஞ்சு முட்டை சாப்பிட்டா கேன்சர் வருது, தமிழ்நாடு முழுக்க விற்கக்கூடிய பெரிய சென்சேஷனல் நியூஸ் இன்னைக்கு பேன். ஆனா பொட்டிகேட்ல போய் கேட்டா ஆன்ஸ் பாக்கு, எம்டிஎம் பாக்கு, கூலி இப்பெல்லாம் வித்துன்னு இருப்பான், யாருக்கும் தெரியாது. அதாவது அப்படியே இருக்கு. மது விலக்குன்றது அது என்ன கேட்டா ரொம்ப கிரிட்டிக்கல். அது அதை பத்தி சொன்னா கூட ஆனா அதுவும் கெட்டதுதான். ஆனா அதை பத்தி சொன்னா கொஞ்சம் பெருசா வைப்பாங்க. நான் ஓப்பனா சொல்றேன்னு, மது விலக்கை விட இன்னைக்கு மேஜரா இருக்கிறது கஞ்சா. எல்லா இடத்துலயும் விற்கிறானுங்க. எப்படி விற்க முடியுது? ஆளுங்கட்சியா இருந்துட்டு நீ வந்து சின்ன பான் பிராக் வித்ததுக்கு சட்டசபைக்கு பான் பிராக் தூக்கிட்டு போனோம்னு தூக்கிட்டு வெளில போட்டாங்க. அன்னைக்கு அவ்வளவு புரட்சி பண்ண ஆளு இன்னைக்கு எல்லா டீ கடையிலயும் பாக்குறான், ஆளை பார்த்து மேல இருந்து எடுத்து கொடுக்குறான். 2 சின்ன தலைகாணி எடுத்து கொடுத்துட்டு 80 ரூபாய் வாங்கிக்கிறான். இது போலீஸுக்கு தெரியாம இருக்கும்னு நினைக்கிறியா? இல்ல, ஆளுங்கட்சிக்கு எல்லாம் தெரியுது. கேட்டா நாங்க எல்லாத்தையும் ஒழிச்சிட்டோம். கேட்டா பால் பாக்கெட்டு டீ கடைக்காரங்க மட்டும் கிடைக்குது. அதுல வேற திருப்பி அவனா வச்சிருக்க அவனா தானே. ஹலோ இல்ல போதை பொருளோ இந்த ஒயின் ஷாப்போ ஒரு மேட்ரே இல்லைங்க. ஓட்டு போகிற ஃபேக்டருக்கு வரவே வராது. அது யாருனாலையும் ஒழிக்கவும் முடியாது. இந்த ஒயின் ஷாப்லாம் யாருனாலையும் ஒழிக்க முடியாது. அது ஒழிச்சா வேற ஒரு பிரச்சனை வரும். இல்ல, அது ஒழிக்க சொல்லி சொல்லலங்க, அதெல்லாம் ஒழிக்கவும் முடியாது. இந்த ஆன்ஸ் சொல்றீங்களா, ஆன்ஸ் இதெல்லாம் வந்து அந்த டைம் மட்டும்தான். அது யூஸ் பண்றவன் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பான். அவனெல்லாம் தடுக்கவும் முடியாது. அது கவர்மெண்ட் நினைச்சாலும் சரி, வேற எவன் நினைச்சாலும் பண்ண முடியாது. ஒயின் ஷாப்ல சின்ன பசங்களுக்கும் பாட்டில் தரான். இப்ப இதே மாதிரி கூலி இப்பெல்லாம் ஸ்கூல் பசங்க போட்டுக்கிறானுங்க. அதெல்லாம் தெரியலையா? பஞ்சு மூட்டை வந்துட்டு ஸ்கூல் பசங்க சொல்றாங்க கேன்சர் எல்லாத்துக்குமே தெரியுங்க. என்ன பண்ணுவாங்க இல்ல, இங்க பாருங்களேன், எதையுமே பூரண விலக்கு ஒழிப்பு இதெல்லாம் பண்ண முடியாது. பட் ஒரு கவர்மெண்ட்னால ரெகுலேட் பண்ண முடியும். ஒரு நிமிஷம் அதான்டா, அதான் பூர்ண விலக்கோ இதுவோ இல்ல ப்ரோ. இங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ரெகுலேட் பண்ணணும் திங்ஸ். அதுதான் ஒரு கவர்மெண்டோட இது, புரியுதா? இப்போ யாருக்கு என்ன கிடைக்கணும் என்ன இதுன்னு மானிட்டர் பண்ணி அதை ஒழுங்குபடுத்துறது இருக்குல்ல, அதுதான். கேக்குது கேக்குது அலெக்ஸ், கேக்குதாடா?
ஆனா அதை பண்றதுக்குலாம் இப்ப யாரும் முன் நாளைக்கு வர வந்து மாட்டாங்க. தமிழக அரசு வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்களாம். அதாவது என்னென்ன ஓகே. முக்கியமா வந்து மையமா வச்சு தாக்கல் பண்ண போறாங்கன்னா, 7 கருத்தை முன்னெடுத்து அவங்க தாக்கல் பண்ண போறாங்க. 1வது வந்து சமூக நீதி. எனக்கு சிரிப்பு தான் வருது. எல்லாரும் சிரிக்காம கேளுங்க. என்னால கண்ட்ரோல் பண்ண சிரிச்சா மன்னிச்சிருங்க. சிரிச்சா சத்தியமா சொல்லு சொல்றேன். சொல்லு திமுக சொல்லுடா, சமூக நீதி என்னன்னு தானே சொல்லுடா ஏழையும். இல்ல இரு இரு இல்ல சமூக சமூக நீதி நீதி தானே சொல்லும்போது சமூக நீதி. 2வது வந்து கடைக்கோடி மனிதருக்கும் நலவாழ்வு. அதாவது கடைக்கோடி மனிதருக்கும் இருக்க எல்லாருக்கும் வந்து நலவாழ்வுக்கு நாளைக்கு பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்க. 3வது வந்து உலகை வெல்லும் இளைய தமிழகம். கேட்டுக்கோங்க, உலகை வெல்லும் இளைய தமிழகம். இது நான் சொல்லல. அப்புறம் அறிவுசார் பொருளாதாரம். அதாவது தமிழக அரசின் அறிவுசார் பொருளாதாரத்தை ஸ்டாலின் ஐயா வந்து நாளைக்கு வந்து அங்க பட்ஜெட் தாக்கல்ல வந்து அவங்க வந்து நிதியமைச்சரை வச்சு சொல்ல போறாங்க. அப்புறம் இன்னொன்னு வந்து சமத்துவ நோக்கில் போய் மகளிர் நலன். சமத்துவ நோக்குல மகளிர் நலன். நம்மளோட பட்ஜெட், நம்மளோட அறிக்கையிலேயே வந்து அவங்க வந்து இதுல பட்ஜெட்ல சுட்டிருக்காங்க. நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். பசுமை வழி பயணம். அதுலயும் இருந்து, அதாவது பசுமை வழி பயணமா தமிழ்நாடு வந்து பசுமை வழி பயணமா கொண்டு போறதுக்கு முன்னோட்டமா வந்து நாளைக்கு பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்க. தாய் தமிழரும் தமிழரின் பண்பாடும், அதாவது தமிழரோட பண்பாட்டை வந்து திமுக காப்பாத்துன்ற மாதிரியும், இதுக்கு வந்து பட்ஜெட்டுக்கு நிதி ஒதுக்குன்ற மாதிரியும் நாளைக்கு வந்து திமுக அரசு செயல்படுறதா 7 கோரிக்கை, ப்ரோ முக்கிய எனக்கு கோரிக்கைன்னு அது தெரிஞ்சிச்சு. சொல்லியிருக்காங்க. அந்த இதை பத்தி கொஞ்சம் அந்த இது என்னன்னா, அது என்னன்னா வந்து அந்த 5000 எல்லாருக்கும் 5000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல, அது கொடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். 1500 சேர்த்து. கண்டிப்பா அதான் இல்ல நடக்குது. ப்ரோ ஒன்னு சொல்லிக்கிறேன். இல்ல பாபா பத்துல ரஜினி 7 மந்திரத்தை வேஸ்ட் பண்ணாருன்னா அதுக்கே காம்படிஷன். இது வேற மாதிரி இருக்குது. இது இன்னும் நல்லா இருக்குது இந்த மந்திரம். இல்ல சஞ்சய் ப்ரோ, நீங்க சொன்னீங்களே இது பூர்ண மதுவிலக்கு முடியாதுதான், அதை நான் பக்காவா அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா இவனுக்கு என்ன பண்ணாங்க, 2000 கொரோனா டைம்ல கருப்பு சட்டை கருப்பு கொடி எல்லாம் தூக்கிட்டு வந்து பூர்ண மதுவிலக்கு கொண்டு வரும்னு எதுக்கு தெருக்கு வந்தாங்க? நான் அதுதான் கேட்கிறேன். முடியாத ஒரு விஷயத்த அந்த விஷயத்தை தான் நான் வெளியில சொல்ல வரேன். முடியாத ஒரு விஷயத்த நான் பண்றேன்னு சொல்லிட்டு எதுக்கு ஓட்டு வாங்குற? அப்ப நீ செஞ்சா பேசு, அப்படிதான் என்னுடைய கேள்வி. இன்னொன்னு சொல்லிட்டா அப்படி ஒரு பூர்ண மதுவிலக்கு கொண்டு வரேன்னு போட்டா குடிக்கிறவங்க கூட ஓட்டு போட மாட்டாங்க. ஐயோ வந்தா கொண்டு வர மாட்டான்ட்டு லாஸ்ட் எலெக்ஷன் அதே ஒரு பேக் ஃபயர் டிஎம்கே. அதுவும் இல்லாம வந்து பெண்களுக்கு அது குடுக்குறோம் இது குடுக்குறோன்னு எல்லாம் சொல்றானுங்க. இங்க பாத்தீங்கன்னா முக்காவாசி பெண்கள் என் புருஷன் குடிச்சிட்டு சாவறான்னு சொல்லிதான் அங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப குடிக்க வைக்கிறது அது இருக்குதாங்க செய்யுது. ஏன் அவனுக்கு கண்ட்ரோல் நம்ம கவர்மெண்டே வந்தாலும் பண்ண முடியாதுங்க அவனை. நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்ல முடியுமா? ஒருத்தன் நான் இப்ப அழிக்க சொல்லி நான் சொல்லலைங்க. அது நம்ம கான்செப்டே இல்லை. ஊழல் இவனுக்கு பொய் சொல்றானுங்களா, சமத்துவம்னு ஒரு பொய் சொல்லிட்டு இருக்கானுங்களா, அதை உடச்சு விடுறது, அந்த விஷயமெல்லாம் தான் நம்ம அதைத்தான் சொல்ல வராங்க. இந்த மாதிரி வந்து பொய் சொல்லி ஓட்டு வாங்காம எது இதெல்லாம் பாசிபிள் எதுவோ உண்மையை சொல்லி இது பாசிபிலிட்டி பார்க்கணும். உண்மை நான் வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் ஒழிப்புனா நம்மளால ஒழிக்க முடியாதுங்க. இல்ல அதெல்லாம் அந்த மாதிரி விஷயம் எல்லாம் வெயிட் பண்ணுவோம் ப்ரோ. என்ன சொல்றாங்கன்னு நமக்கு தெரியாம அது பேசுவானா? அந்த போஸ்டரு டேய் ஹரி ப்ரோ, நீங்க சொன்னது அந்த போஸ்டர்ல அவரே வந்து அதெல்லாம் பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு பாக்குற போது. ஆனா ப்ரோ ஒண்ணும் இல்லைங்க, சிம்பிள் தான். இவங்க சமூக நீதி என்ன தெரியுமா? இது செந்தில் பாலாஜி வந்து ஏடிஎம்கேல இருக்கும்போது வந்து ஊழல் பண்ணிட்டாருன்னு வந்து சட்டசபையில பேசுவாங்க. அதே திமுகல சேர்ந்த உடனே கேபினெட்ல வந்து மினிஸ்டர் வந்து உட்கார வைப்பாங்க. இந்த விஷயத்தை தான் இல்ல இந்த விஷயத்தை தான் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணோம். இல்ல அதாவது எப்படின்னா 1944ல வந்து நீதி கட்சின்னு வந்து சொல்லிட்டு இருந்தத 1947ல வந்து திமுகன்னு கொண்டு வந்தாங்க. ரைட்டா? இப்ப திமுக வந்து சொந்தமா கட்சியே கிடையாது. இல்ல ஸ்டாலினுக்கும் கிடையாது, கலைஞருக்கும் கிடையாது. ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்துட்டான்னு கேள்வி கேட்டா திருப்பி கேளுங்க. வந்து அவங்கள்ட்ட சொந்தமா கட்சியே கிடையாது. அதாவது ஹிந்தி போராட்டம், அதாவது அண்ணாவுக்கும் அந்த இத கட்சிக்குள்ள பெரியாரும் அண்ணாவும் இருக்கும் போது சிறிய பிளவுபாடு வந்ததுனால அப்ப அவங்க வந்து கழகமா பிரிஞ்சு போயிட்டாங்க. இவங்க வந்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துல கலைஞர் வந்து போராடி அவருக்கு வந்து பன்முக நிறைய தெரியும் அப்படின்றதுனால நோட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம விஜய் அண்ணா வந்து கூத்தாட்டக்காரன்னு சொல்றாங்க, அப்படி பப்ளிக்கா சொல்றாங்க. இத கலைஞர் அப்படி சொல்லி கூப்பிட்டு தான் அந்த கட்சியிலேயே சேர்த்துக்கிட்டாங்க. அவருக்கு வந்து இதெல்லாம் தெரியுது, இதெல்லாம் இருக்கு, இவன் வந்து நம்ம கட்சிக்கு வந்து தேவைப்படுவான், அதாவது கட்சிக்கு தேவைப்படுவான் அப்படின்ற ஒரே காரணத்துக்கோசரம் தான் இப்படியே கட்சிக்கு தேவைப்படுவான் அப்படின்னு சொல்லிதான் அவனை கூப்பிட்டுக்கிட்டு நிறைய இதுக்கெல்லாம் வந்து இதை வந்து நம்ம இப்ப இது பேசினா எழுதி கொடுப்பான், இதனால பாடி கொடுப்பான்,
ஆடுறதுக்கு வந்து இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான் அவரையே சேர்த்துக்கிட்டாங்க. இப்போதைக்கு வந்து திமுக கட்சிக்கு ஓனர் வந்து இவரே கிடையாது. அதுக்கு நம்ம வந்து ஆக்டர் வந்து நடிகர் வந்துட்டாருன்னு சொன்னா அதிமுக கூட அதுக்கும் வந்து எம்ஜிஆர் ஓபன் பண்ணது கிடையாது. ஒரு நிமிஷம், அதே மாதிரி நீங்க அவ்வளவு பின்னால போக தேவையில்லைங்க. மாமன்னன் ஒரு புனித படத்தை எடுத்தாங்க, அங்கேயே நிக்கலாமே, எதுக்கு பின்னால போறீங்க ரொம்ப? ப்ரோ இல்ல அதாவது இல்ல அதெல்லாம் வந்துட்டு ஹாலிவுட் படம் ப்ரோ, கோலிவுட் இல்ல, புரியுதா? இது கோலிவுட் விஜய். நீங்க ரொம்ப ரொம்ப நம்ம கொஞ்சம் முன்னாடி போய் சொல்லிருந்தாங்கன்னா மாமன்னன் சொல்லி இருக்கிற நான் தூங்கணுமா வேணாமா நைட்டு? உதயநிதி வந்து இன்னைய வரைக்குமே கண்ணுக்கு வந்து உதயநிதி என்னவா பண்றாருன்னா, ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன், உதயநிதி என்ன வரைக்கும் என்னவா பண்றாருன்னா என் கண்ணுக்கு வந்து காமெடி ஆக்டர் கரெக்டா கொடுத்துருக்காங்க, அவருக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர்ன்ட்டு. நீங்க சொல்லுங்க என்ன? அதான் நான் சொல்றேன். நீங்க சொன்னீங்க நீதி கட்சி இருக்குல்ல, நீதி கட்சி வந்து தீக்காவாச்சு, திராவிடர் கழகமாச்சு. அதுல பெரியார், அண்ணா, கலைஞர்லாம் இருந்தாங்க. அது வந்து அவர் வந்து எலெக்ஷன் பார்ட்டிக்கு நிற்கக்கூடாதுன்னு சொல்லியதுனால இவங்க தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து டிஎம்கே ஆகுது. அந்த டிஎம்கேல வந்து எம்ஜிஆர் சாரை சேர்த்துக்கிறாங்க. அவர்கிட்ட சொல்கிறாங்க, ஒரு 3 படம் 4 படத்தில் நம்ம கட்சி சிம்பிளும் இதுவும் காட்டுங்க, அது காமிச்சிங்கனாவே நம்மளுக்கு ஓட்டு வந்துடும் அப்படின்னு கொண்டு வந்தது தான் நம்ம எம்ஜிஆர் சாரை வந்து உள்ளே கொண்டு வந்து அவர் அந்த படத்துலலாம் அந்த சிம்பிளு, அந்த பாட்டு லைன்ஸு அவரோட இதை பண்ணித்தான் அந்த கட்சி ஓரளவுக்கு மேலே வந்தது. ஆட்சி அந்த இடத்துல அவர் ஆட்சியை பிடிச்சோன்னே சொன்னது, இவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து ஆட்சிக்கு வந்துடுவோம் அப்படின்னு நினைக்கல, வந்துட்டோம் அப்படின்னு அண்ணா சொல்லியிருக்காங்க. அண்ணா கலைஞர் இருக்கிற வரைக்கும் ஓகே. இப்போ அவங்களுக்கு அப்புறம் வாரிசாக வராங்க இல்லைங்களா, அந்த கொத்தடிமைஸ்ன்னு ஒன்று, அது ரொம்ப தப்பான விஷயம். இல்லைங்க, இது பண்ணுவார்னு விஜய் வந்து கட்சி தொடங்கினா நடிகர், இதே வந்து உதயனா போனா வந்து கலைஞரோட பேரன். வித்தியாசத்தை பாத்தீங்களா உங்களுக்கு எல்லாம்? ஏங்க அப்படித்தாங்க சொல்லுவோம். ஏங்க மீடியா அவங்க கையில இருக்குங்க. இப்போ மேக்ஸிமம் மீடியா யார் கையில இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதுல ஹைலைட் என்னன்னா, மேடை போட்டு யூடியூப் சேனல்ஸ் எத்தனை அவங்க கையில இருக்கு. இல்ல ப்ரோ, மேடை போட்டு உதயநிதியோடைய பையனை நாங்க வரவேற்கிறோம், அதான் அடுத்து புரியுதா? சப்போஸ் தான் அதுக்கடுத்து உதயநிதி சிஎம் ஆயிட்டா அதுக்கடுத்து ஒரு ஆளு வந்துட்டு குமரன் ப்ரோ, எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. நீங்க தான் இங்க தெளிவா இல்ல குமரன் ப்ரோ, நீங்க தான் இங்க தெளிவா பேசுங்க. அதாவது பட்ஜெட் தாக்கலுக்கும் அந்த இது சமூக நீதிக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு சொன்னீங்கன்னா அது தெரிஞ்சுட்டு போறேன் ப்ரோ. எனக்கு எலெக்ஷன் வருது ப்ரோ, அவ்வளவுதான். எப்படி ஓட்டு போயிரு இல்ல எலெக்ஷன் வருது. இல்ல நான் இத வந்து நாம போய் யார்கிட்டயாச்சும் கேட்டோம்னா வந்து பிஜேபி உள்ள வந்துருவானுங்க. எதுக்கு இல்ல விக்னேஷ் ப்ரோ, சமூக நீதி எப்படி பார்ப்பாங்கன்னா, ஒரு காதலர்களுக்குள்ள பேரண்ட்ஸ் வெட்டி விட்டாங்கன்னா அது வந்து ஆணவ கொலை. இதே ஒரே ஜாதி 2 ஜாதியில இருக்க 2 பேரு ஆளுங்க வெட்டிக்கிட்டாங்கன்னா அது வந்து கட்சி சண்டை, இல்ல ஏதோ ஒரு சண்டை, சொத்து தகராறு, அப்படி ஏதிக்குவாங்க. நியூஸ்காரங்க தான் சூப்பரா எழுதுவாங்க அதுக்கேற்ற மாதிரி. இல்ல நிறைய பேர் அங்க மீடியாலே உட்காந்து நிறைய யூடியூப்ல எல்லாம் பார்த்தேன். அதாவது பத்திரிக்காரங்கன்னு சொல்லிட்டு சில பேரு இவரு விஜய் மட்டும் ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட் ஆரம்பிட்டோம், நாங்க கேட்கிறோம் பாருங்க கேள்வி அப்படி இப்படின்லாம் சொல்றாங்க. அவங்களே பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இல்ல ஒரே நிமிஷம் என்னன்னா, இவரை கூட பாத்தீங்கன்னா விஜயகாந்த் சாரை கூட பாத்தீங்கன்னா அவங்க அவர் வந்து தனியா ஃப்ரேம் பண்ணாங்க, ஓகேவா, அவர் வந்து இது சினிமால இருந்து வந்தாருன்னு சொல்லிட்டு. ஆனா அதே பத்திரிக்காரங்க வந்து இவங்க ஜெயலலிதா அம்மாவா இருக்கட்டும், கலைஞர் ஐயாவா இருக்கட்டும், இவங்க எல்லாம் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, என்ன பிரஸ் மீட்ல வந்து இவங்க லாக் பண்ணிருக்காங்க அந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு அது எனக்கு அதான் தெரியல. யாராச்சும் தெரிஞ்சா சொல்லுங்க. நீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து டிஎம்கேவை பாத்தீங்கன்னாலே அவன் முரணாதான் எதுவா இருந்தாலுமே பேசுவாங்க. என்னன்னா வந்து சமூக நீதி திராவிடம்னுவாங்க. இதே வந்து எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது வந்து அவர் வந்து தெலுங்கரு ஓட்டு போடக்கூடாது, ஒரு தமிழருக்கு தான் ஓட்டு போடணும்னு வந்தாங்க. அது ஒண்ணு. அது இல்லாம மலையாளி இது வந்து அடுத்தது என்ன ஆச்சு, அடுத்தது வந்து என்னன்னா வந்து இதே எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது வந்து எம்ஜிஆரை வந்து காங்கிரஸ் பி டீம்னாங்க. ஏன்னா வந்து அப்ப காங்கிரஸ்க்கு எதிர்ப்பால ஓடிக்கிட்டு இருந்தது. அப்போ வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நாம சொல்லங்க, அதே வந்து கலைஞரே தான் சொல்லிருக்கிறாரு நரேந்திர மோடி வந்து மிக சிறந்த முதல்வர்னு. அதே அந்த பிஜேபி இது காங்கிரஸ் பி டீம்னு சொன்னவங்க 2010க்கு மேல வந்து அவங்க கூடயே போய் ஒரு கூட்டணியை வச்சுட்டு இப்போ வரவங்க எல்லாம் பிஜேபி பி டீம்ன்றாங்க. இவங்க ஒரு கரெக்டான ஸ்டாண்ட்ல அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் வந்து திமுகன்ற ஒரு கட்சி இல்லவே இல்லை. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த 60-70 வருஷ திராவிட ஆட்சியில வந்து நீங்க டிஎம்கே எவ்வளவு பவர்ல இருந்திருக்குன்னு பாருங்களேன்.
மினிமம் 30%, 70-30ன்ற ரேஷியோல தான் இருந்திருப்பாங்க. அவ்வளோ அதான் குமார் இதுல highlight என்னன்னா, இவனுங்க ஆக்சுவலா வீக்கு. பயங்கர வீக் இவனுங்க. bro இதுல highlight என்னன்னா, அதாவது எப்படின்னா விஜயகாந்த் எதிர்க்கட்சியா இருக்கும்போது இப்ப மோடின்னு சொல்றாங்கல்ல, பெருசா நாட்டுல வந்து வட மாநிலத்திலாம் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு, பிரபலமா இருக்காரு. தமிழ்நாட்டுல அவரால் உள்ள நுழைய முடியல. ஆனா இருந்தாலும் அவர் அங்க டானு தான். அது நம்மளால ஒத்துக்க, அது இங்க இல்லைனாலும் அங்க அவர் டானு தானே, கரெக்ட் தான். ஆனா என்னன்னா அங்க வந்து மோடி பெரிய சொல்றாங்க, அவருக்கும் சொந்தமா கட்சி கிடையாது, திமுகவுக்கும் கிடையாது, எம்ஜிஆருக்கும் கிடையாது, காமராஜருக்கும் கிடையாது. விஜய் அண்ணா ஒரே ஒரு ஆளுக்கு தான், ஒரே ஒரு தலைவருக்கு தான் தமிழகத்துல சொந்தமா கட்சின்னு ஒண்ணு இருக்கு. எம்ஜிஆர் கூட திமுக இருந்து பிரிஞ்சு போனவர் தான், வைகோவும் கூட திமுக இருந்து பிரிஞ்சு போனவர் தான். எல்லாருமே கட்சியில இருந்து பிரிஞ்சு போய் தான் இன்னைக்கு வந்து ஏதோ சமத்துவம், சமூக நீதி, இப்ப ஏதோ பட்ஜெட் எல்லாம் கூட சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க, ஏதோ சமூக நீதிக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கா அப்படின்ட்டு. சமூக நீதியை மையமா வச்சுதான் பட்ஜெட் எல்லாம் கொண்டு வர போறோம்னு சொல்லிட்டு திமுக சொல்லுதே, அதுக்கு என்ன சொல்ல போறாங்கன்னு எல்லாம் தெரியல. இது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டு இருக்காங்க, சொல்லதான் போறாங்க.